சொல்லிடுறேங்க சீக்கிரம் சொல்லுங்க. பார்க்க போற டாபிக் வந்து simplifications and percentages. Simplification. Simplification அப்படின்னா சுருக்குதல். சிம்பிளிஃபை அதுல இருந்து வரும். இந்த சிம்பிளிஃபிகேஷன்ஸ்ல மேஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நிறைய ஏதாவது ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துருவாங்க, அதை கொடுத்துட்டு சுருக்கி எழுத சொல்லுவாங்க. அதை எப்படி சிம்பிளிஃபையாக எழுதணும், அதுக்கு நிறைய சில ஃபார்முலாஸ் உங்களுக்கு தேவைப்படுவோம். அதுக்கப்புறம் சில பேசிக் ஆப்ரேஷன்ஸ், ஒரு கணிதத்தில் இருக்கக்கூடிய சில அடிப்படை விஷயங்களை வந்து நீங்கள் அதில் செய்ய வேண்டி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் சில சிம்பிளிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கும்போது சில பேசிக் மேத்ஸில் தான் நான் ஆரம்பிக்கிறேன். சில பேசிக் விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பிஎக்ஸ் அப்படின்னா என்ன எழுதலாம்? அடுத்து ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிஎக்ஸ் போட்டிருக்கேன். பிஎக்ஸ் அப்படின்னா என்ன? ஸோ உடனே நம்ம என்ன எழுதுவோம் அப்படின்னா ஏ ஈக்குவல் டு பி அப்படின்னு எழுதுவோம். எப்பவுமே இப்படி எழுதலாமா அப்படின்னா எழுதக்கூடாது, தப்பு. ஆனால் இது ஒரு தடவை கேட்டிருந்தாங்க எக்ஸாம்பிள், அடிக்கடி சொல்லுவேன். எப்பவுமே ரெண்டு பக்கம் இருக்கிறத வந்து உடனே அடிச்சிடக்கூடாது. நீங்க ஏன் அடிக்கக்கூடாது அப்படின்னா அது என்ன நம்பர்னே நமக்கு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு தடவை போன வருஷம் கேட்டிருந்தாங்க, நிறைய பேர் இந்த கொஸ்டின் தப்பா போட்டிருந்தாங்க. அந்த இதுலயே வந்து ஒரு 25 கொஸ்டின்ல இது ஒரு பெஸ்ட் கொஸ்டினா இருந்தது. ஏன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், 4 into 0 equal to 5 into 0. அதே மாதிரி தான் இருக்கு, சரியா? ரெண்டுமே ஒன்றுதான், சரியா? ஏஎக்ஸ் பி, எக்ஸுங்கிற இடத்துல என்ன இருக்குங்க? 0. ஏங்கிற இடத்துல என்ன இருக்கு? 4. பிங்கிற இடத்துல இருக்கு 5. இப்போ நீங்க போனதுல என்ன கன்க்ளூஷனுக்கு வந்தீங்க பாத்தீங்களா? போனதுல என்ன கன்க்ளூஷன் வந்தீங்க? ஏ கண்டிப்பா பிக்கு சமமா இருக்கும்னு சொன்னீங்க. ஆனா இங்க பாக்குறோம், ஒரு எக்ஸாம்பிளே கொடுத்துட்டேன், கண்டிப்பா ஏயும் பி என்னது சமமே கிடையாது. ஆனா இது சமன்பாடா இல்லையா? இது ஒரு சமன்பாடா? இது சரியான்னு கேட்கிறேன். சமன்பாடுனா என்ன அர்த்தம் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடும் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் எப்பவுமே என்ன இருக்கணும்? ஈக்குவலா இருந்தா அதுக்கு பேர் சமன்பாடு. ரைட் ஹேண்ட் சைடு என்ன? 0. 4 into 0 0. லெஃப்ட் ஹேண்ட் சைடும் 0. ஈக்குவல், சமன்பாடு. அதே மாதிரி தான் இருக்கு. அப்ப என்னைக்குமே தெரிஞ்சுங்க, ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிஎக்ஸ் அப்படின்னா ஏ ஈக்குவல் டு பின்னு சொல்ல முடியாது. எப்ப சொல்லலாம் தெரியுமா? இஃப், அப்பதான் கண்டிஷன் போடுவாங்க. இஃப் எக்ஸ் இஸ் என்னது? நாட் ஈக்குவல் டு 0. அந்த கண்டிஷன் இல்லைனா, இதுதான் நேத்து கூட கிளாஸ்ல சொன்னேன், கடைசி கிளாஸ்ல. எப்படி நம்ம ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி, ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிஎக்ஸ் எப்படி ஏ ஈக்குவல் டு பி நீங்க சொன்ன வந்தீங்க அப்படின்னா என்ன பண்ணீங்க? ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிஎக்ஸ்னு இருக்கு, சரியா? இதை எப்படி நான் ஏ ஈக்குவல் டு பின்னு சொல்ல வந்தேன் அப்படின்னா எப்படி சொல்ல வந்தேன்? நான் என்ன பண்ணிருப்பேன்? நான் ரெண்டு பக்கமும் எக்ஸால டிவைட் பண்ணணும், சரியா? அப்ப நான் ரெண்டு பக்கமும் எக்ஸால டிவைட் பண்ணா ஏ ஈக்குவல் டு பின்னு வரும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எதையுமே எந்த நம்பர் வச்சு டிவைட் பண்ண கூடாது, முடியாது. 0 வச்சு முடியாது. அது கூட சொன்னேன் போன தடவை கிளாஸ்ல, சரியா? அதை யார் சொன்னது? இந்தியன் அஸ்ட்ரானமர் தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சவர். யார் அவரு? பாஸ்கரா. 0வை எந்த நம்பரை வச்சும் என்ன பண்ண முடியாது? டிவைட் பண்ணக்கூடாது. 0வால எந்த நம்பரை வகுக்கக்கூடாதுங்க. 1/0 இஸ் நாட் டிஃபைன். இது எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா லாஸ்ட் கிளாஸ்ல tan 90 வரும்போது சொன்னேன். tan 90 அப்படிங்கிறது, சரியா? உங்க செக் பண்ணலாமா? sin 45 எவ்வளோமா? அவ்வளவுதான், எழுதுறதோட சரி, அதை படிக்கிறதே கிடையாது, சரியா? திரும்ப நோட்டை தான் திருத்துவீங்க. sin 45ல மனப்பாடம் வரணும். sin 45 என்ன? tan 60 எவ்வளோமா? என்ன விஷயம்? சாதாரண விஷயம். அது சொல்லியிருக்கேன், ஒரு 4 தெரிஞ்சா போதும், அதை ரிவர்ஸ்ல எழுதி கண்டுபிடிச்சல. tan 45னா 1/√3. ஃபர்ஸ்ட் tan 45னா 1, tan 30னா 1/√3, tan 60னா √3, சரிங்களா? sin 60னா என்னது? 1/2.
சாரி √3/2. cos 16 என்னது 1/2. sin 30 எவ்வளவு 1/2. sin 45 எவ்வளவு 1/√2. sin 90 எவ்வளவு 1. sin 0 0. சரிங்களா sin 0 0. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பேசிக்கா அந்த ஒரு லைன் தெரிஞ்சதுன்னா பண்ணுங்க. இப்போ என்ன இருக்குன்னா உங்களுக்கு என்ன இருக்கும், நேற்று கொடுத்ததை படிக்கலை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு என்ன கிடையாது, ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இந்த குரு 4 தானே பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு லெத்தார்ஜிக்கு ரொம்ப கஷ்டம். ஒரு விஷயம் இதெல்லாம் நான் மனப்பாடம் பண்ண வேண்டியது. அதெல்லாம் நீங்கள் ஏதோ புரிஞ்சு உங்களால் sin 30 எவ்வளோன்னு கண்டுபிடிக்க சொல்லி ஏதாவது உங்கள் நோபல் பிரைஸ் கொடுக்க போகிறாங்களா, எவ்வளோ கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறத எடுத்து மனப்பாடம் பண்ணுறதுல என்ன வந்தது sin 30 அப்படிங்கிறது நம்பர். சைன் ஒரு லைனை மட்டும் மனப்பாடம் பண்ணீங்கன்னாவே போதும். காசு என்ன சொல்லியிருக்கேன் அப்படியே மாற்றி எழுதணும்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா ரைட், வந்ததுனால அதை சொல்கிறேன். ஸோ அதனால் பார்த்தீங்க. ஸோ அதனால் எதையுமே எக்ஸால டிவைட் பண்ண முடியாது. அந்த போன தடவை அந்த கேட்ட கொஸ்டின் என்ன தெரியுங்களா, அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இவற்றில் எது சரி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இதுவும் ஒரு விதம், இது ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் எக்ஸாம்ஸ்ல கேட்பாங்க. ஜிகேலையும் கேட்பாங்க, இதுலையும் கேட்பாங்க, தமிழ்ல கூட கேட்பாங்க, தமிழ் இங்கிலீஷ்ல கூட கேட்பாங்க. என்னன்னா அதாவது கீழ்கண்ட 3 வாக்கியங்களை கவனி, இதில் எது சரியானது. இல்லைன்னா என்ன கேட்பான், இதுல எது எப்பவுமே எது சரியானது நினைச்சிட்டு போயிடக்கூடாது. சில சமயம் என்ன கேட்பான், எது தவறானதுன்னு கேட்பான். சில சமயம் எது சரியானது அல்லன்னு கேட்பான். சரியானது அல்லன்னா கொஞ்ச நேரம் யோசிச்சு கூடாது, என்னடா அது எதை கேட்க வர்றான் அப்படின்ட்டு. which one of the following is not incorrectனு கேட்பான். சரியா, நாட் இன்கரெக்ட்னா என்ன அர்த்தம், எது சரின்னு கேட்கணும். எது கீழ்கண்டவற்றில் எது தவறானது அல்லன்னு கேட்பான். ஏன் அப்படி கேட்கிறானா, அப்படிதான் கேட்பான் அவன். சரிங்களா, அப்படிதான் கேட்கணும். சரிங்களா, அது உங்களுக்கு புரியுதா அப்படின்றது. அப்ப அந்த மாதிரி 3 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சரிங்களா, இதுதான் அந்த a plus x is equal to b plus x. this implies a equal to b. ax is equal to bx. this implies a equal to b. a minus x is equal to b minus x. this implies a equal to b. இதுல அப்படின்னா என்ன அர்த்தம், அப்படின்னா என்ன அர்த்தம், தமிழ்ல இப்படிதான் இருக்கும். a plus x equal to b plus x எண்ணில் இது சரி எண்ணில் இதுல இருந்து என்ன கிடைக்குதுன்னு அர்த்தம். இப்படி இம்ப்ளைனா என்ன அர்த்தம், இம்ப்ளைனா என்னன்னா அவுட்புட். சரிங்களா, அதுல இருந்து என்ன கிடைக்குது அப்படின்ட்டு இதுலயும் படிப்பீங்க. இதுல கெமிஸ்ட்ரிலாம் படிப்பீங்க, இது வினை நடக்குது, அதுல இருந்து என்ன கிடைக்குது அப்படின்னு. சரிங்களா, இப்ப கீழே ஆப்ஷன் இனிமே தான் ஆப்ஷன்ஸ் இருக்கும். என்ன தெரியுங்களா, 1 and 2 alone true, 1 2 மட்டும் சரி. சரிங்களா, அடுத்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா 2 3 மட்டும் சரி. அடுத்து சி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 1 3 மற்றும் சரி. அடுத்து டி என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னா 1 மட்டும் சரி அல்லது ஆல் ஆர் கரெக்ட் அப்படின்னு போட்டிருப்பான். ஆல் ஆர் கரெக்ட். இதுல எது ஆன்சர், இதுதான் கொஸ்டின். இதுல எது ஆன்சர், இதுல எது சரி அப்படின்னு கேட்டீங்கன்னா சி தான் சரி. நிறைய பேர் எல்லாமே சரின்னு போட்டாங்க. சரிங்களா, பார்த்தோன்னா a plus x equal to கரெக்ட். என்னதான் இதுதான் கரெக்ட். plus x இருக்கும்போது a equal to b என்ன பண்ணலாம், 2 பக்கமும் எதை ஆட் பண்ணலாம், நானு 2 பக்கமே -x. என்னைக்குமே சமன்பாடு இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், சமன்பாடுனா 2 பக்கமும் என்ன பண்ணலாம், ஏதாவது ஒண்ணு என்ன பண்ணலாம், கூட்டலாம். 2 பக்கமே என்ன பண்ணலாம், ஏதாவது பெருக்கலாம். 2 பக்கமே என்ன பண்ணலாம், ஏதாவது வகுக்கலாம். இந்த பெருக்கலாம் வகுக்கலாம்னு சொல்லும் போது மட்டும் என்ன நம்பர் இருக்கக்கூடாது, அதுல என்ன இருக்கக்கூடாது, 0 இருக்கு. வகுக்கலாம்னு சொல்லும் போது மட்டும் 0 இருக்கக்கூடாது. மற்றபடி 2 பக்கம் கூட்டலாம். 2 பக்கம் கூட்டலாம் என்ன அர்த்தம், தராசு சரியா நிக்குதுங்க, தராசு சரியா இருக்குது. சரியா இருக்கும் போது 2 பக்கமும் ஏதாவது சேர்க்கலாமா, நானு சேர்க்கலாமா சேர்க்கக்கூடாதா, 2 பக்கமும் சேர்க்கலாம். அதே மாதிரி இருக்குமா, தராசு எப்படி இருக்கும், 2 பக்கம் ஒரே அளவு சேர்க்கணும். இந்த பக்கம் 5 சேர்த்தா அந்த பக்கம் 5 தான் சேர்க்கணும். 2 பக்கம் ஒரே அளவு எடுத்தாலும் தராசு எப்படி இருக்கும், சமமாக இருக்கும். சரிங்களா, ஸோ அதுதான். ஆனா இது தப்பு, இது வரவாது, இப்படி பண்ண முடியாது. இப்படி பண்ணணும்னா ஒரே கண்டிஷன், அந்த கண்டிஷன் என்ன இருக்கணும், x is not equal to 0ங்கிற கண்டிஷன் இருந்தா மட்டும்தான் இதை வந்து சேர்க்க முடியும், மற்றபடி இதை வந்து சேர்க்க முடியாது. சரிங்களா, ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் பேசிக் சிம்பிளிஃபிகேஷன்ஸ், பேசிக் சிம்பிளிஃபைடு ரூல் அந்த மாதிரி. ஸோ அப்போ ஒரு ஈக்குவேஷன் அப்படின்னா சமன்பாடு. ஈக்குவேஷன் அப்படின்னா இந்த பக்கம் ஏதாவது இருக்கும், இந்த பக்கம் ஒன்று இருக்கும். இந்த பக்கம் இருக்கிறதுக்கு பேர் என்ன அப்படின்னா எக்ஸ்பிரஷன் அப்படின்னு பேர். எக்ஸ்பிரஷன் என்னதுன்னா, எக்ஸ்ங்கிறது ஒரு வேரியபிள்னா என்னது, மாறி. கான்ஸ்டன்ட்ங்கிறது என்னது, ஏதாவது ஒரு நம்பர். அது இந்த வேரியபிளும் கான்ஸ்டன்டும் கலந்ததுக்கு பேர் தான் எக்ஸ்பிரஷன். எக்ஸ்பிரஷன்ங்கிற இடத்துல ஈக்குவல்ட்டுலாம் எதுவுமே இருக்காது, சும்மா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் x plus i இது ஒரு எக்ஸ்பிரஷன், x plus y plus 7 இது ஒரு எக்ஸ்பிரஷன். அப்ப இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன், சரிங்களா, இதை தூக்கி இந்த பக்கம் போட்டிருப்பாங்க.
இதே மாதிரி இன்னொன்று வந்து இந்த பக்கம் இருக்கும் சரிங்களா. வெறும் 5ங்கிறதே ஒரு எக்ஸ்பிரஷன் தான், நம்பரா இருந்தா எதா வேணாலும் இருக்கலாம். அப்போ 2 எக்ஸ்பிரஷன் 2 பக்கம் இருக்கும். அதாவது எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த நம்பர்ஸ் அதாவது மாறிலி இதில் என்னத்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, குறியீடுகளை யூஸ் பண்ணியிருப்பாங்க, ப்ளஸ்ஸோ மைனஸோ அதெல்லாம் சேர்த்து போட்டிருப்பாங்க. அது ரெண்டும் என்ன பண்ணுவாங்க, ஈக்குவேட் பண்ணா அதுக்கு பேர் என்னது, சமன்பாடு. இப்போ சமன்பாடுங்கிறது என்ன அப்படின்னா 2 எக்ஸ்பிரஷனை ஈக்குவல்ட்டுங்கிற சைன் போடணும். எப்படி இருந்தாலும் ஃபார் எக்ஸாம்பிள் x + 5 அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பிரஷன், 0ங்கிறது இன்னொரு எக்ஸ்பிரஷன் சரிங்களா. அப்போ இது ரெண்டும் என்ன பண்றேன், ஈக்குவல்ட்டு பண்ணா இதுக்கு பேர் என்னது, இப்படி இருந்தா சமன்பாடு, இதுக்கு பேர் ஈக்குவேஷன் சரிங்களா. இந்த ஈக்குவேஷன் வந்து பாத்தீங்கன்னா லீனியர் அப்படின்னு சொல்லுவாங்க. லீனியர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒருபடி சமன்பாடுன்னு அர்த்தம். ஒரே ஒரு படினா அந்த படினா மேல என்னது டிகிரின்னு அர்த்தம். இங்க எக்ஸுக்கு என்ன இருக்கு 1. இதே x² + 5 = 7 என்னது இருபடி சமன்பாடு, குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்னா இருபடி சமன்பாடு. இப்போ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எக்ஸாம்பிள்லாம் நீங்க கேட்கறாங்க சரிங்களா, அது அதிகமாக கேட்கறாங்க எப்படி சமன்பாடு அப்படின்றது. ஸோ இது வந்து ஒருபடி சமன்பாடை ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணலாம். இது சொன்னீங்கன்னா ஒருபடி சமன்பாடு எத்தனை மாறி உள்ளது, ஒருபடி சமன்பாடு எத்தனை மாறி உள்ளது 1 சரிங்களா. திஸ் இஸ் a linear equation in single variable. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் x + y + 8 = 0 இது என்னது லீனியர் ஈக்குவேஷன் இன் என்னது 2 வேரியபிள்ஸ். இதை போன கிளாஸ்ல பார்த்தோம். இப்படி இருந்தா அதுக்கு என்ன பேரு, இதுதான் நேர்கோட்டின் சமன்பாடு. இது கூட இப்போ 2016 எல்லாம் கேட்டிருந்தாங்க, நேர்கோட்டின் சமன்பாடுன்றது லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் சரிங்களா. x + y + 8 = 0ங்கிறது ஒரு நேர்கோட்டின் சமன்பாடு, ஈக்குவேஷன் ஆஃப் எ ஸ்ட்ரைட் லைன் அப்படின்னு. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா லீனியர் ஈக்குவேஷன் இன் 2 வேரியபிள்ஸ், லீனியர் ஈக்குவேஷன் இன் 2 வேரியபிள்ஸ். இது வந்து ஒருபடி சமன்பாடு எத்தனை மாறிகளை கொண்டது, 2 மாறிகளை கொண்ட ஒருபடி சமன்பாடு. என்னைக்குமே இந்த மாதிரி 2 ஈக்குவேஷன்ஸ் இருக்கு வச்சுங்க, இது மாதிரி ஒரே வேரியபிள் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஐ கேன் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். எக்ஸை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸுங்கிறது என்னது 10, இந்த 5 இந்த பக்கம் கொண்டாகும். ஆக்சுவலாக இதில் இது வந்து மேத்தமெட்டிக்கலி எப்படி பார்க்குறோம் அப்படின்னா x + 5 நான் சொன்னது தான் சேர்க்க போகிறோம் சரிங்களா 10 சரியா. இந்த 5 அந்த பக்கம் கொண்டு வரதை விட நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா 2 பக்கமும் என்ன பண்ணுறேன் -5 ஆட் பண்ணுறேன் அவ்வளோதான். அதனால இது 0 ஆயிடுது. ஏன்னா எனக்கு இந்த பக்கம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வெறும் x மட்டும் இருந்தால் நல்லதுங்கிறதுனால -5 ஆகுறேன். அதனால x = என்னது 5 சரிங்களா. இதே மாதிரி இது பண்ணலாம், x = 5 அப்படின்னு பண்ணலாம். இதே 2 வேரியபிள் ஒரே ஒரு ஈக்குவேஷன் 2 வேரியபிள் ஒரே சமன்பாடு 2 மாறி இருந்துச்சுன்னா அதை எப்படி கால்குலேட் பண்றது நமக்கு தெரியும். இப்போ x + 2y = 5, x + y = 3 இப்படி இருக்குன்னு வச்சுக்கீங்களேன். இதை நான் வந்து தீர்க்க வேண்டும்னா தமிழ்ல இங்கிலீஷ்ல சால்வ் அப்படின்னு பண்ணணும். இந்த மாதிரி 2 கொடுத்தா ஐ அம் சப்போஸ் டு ஃபைண்ட். ஒண்ணே கொடுத்தா கண்டுபிடிக்க முடியாது. இங்க பாருங்க என்னைக்குமே சிங்கிள் ஈக்குவேஷன் 2 வேரியபிள்ஸ்னா இன்ஃபைனைட் சொல்யூஷன் இருக்கும், நிறைய சொல்யூஷன் இருக்கும், ஒரே ஒரு சொல்யூஷன்லாம் இருக்காது. x + 5 = 10ன்னு முத பார்த்தோம், அதுக்கு எத்தனை சொல்யூஷன், ஒண்ணே x = 5 தான். இதே இப்படி இருக்குன்னு வச்சுக்கீங்களேன். இங்க பாருங்களேன் வெறும் x இந்த இதை எடுத்துக்கீங்களேன், x + y = 3ன்னு எடுத்துக்கீங்க. x + y = 3 அப்படின்னா எத்தனை சொல்யூஷன் இருக்கும், சொல்யூஷன்னா தீர்க்கக்கூடியது இன்ஃபைனைட் இருக்கும். எக்ஸுக்கு எது வேணாலும் போடலாம், ஒய்க்கு அதுக்கு தகுந்த மாதிரி எது வேணாலும் போடலாம். எக்ஸுக்கு எது வேணாலும் போடலாம் அப்படின்னா ஒய்க்கு எது வேணாலும் போட முடியாது, அதுக்கு தகுந்த மாதிரி எது வேணாலும் போடலாம். இப்போ x 5னா ஒய் என்ன 2 -2 எது வேணாலும் இருக்கலாம். x வந்து √3 இருக்கலாம். x √3னா ஒய் என்னது 3 - √3. ரெண்டையும் கூட்டினா எனக்கு 3 கிடைக்கணும். அப்போ இன்ஃபைனைட் சொல்யூஷன் ஏதாவது ஒன்று எடுத்தா அப்போ ஒரே சமன்பாடு 2 வேரியபிள் இருந்தா இன்ஃபைனைட். அப்போ 2 வேரியபிள் இருந்தா நான் ஒரே தான் கண்டுபிடிக்கிறேன்னா எனக்கு இன்னொரு சமன்பாடு வேணும் சரியா. இன்னொரு சமன்பாடு இது ஞாபகம் வச்சுங்க. ஒரே வேரியபிள்னா ஒரு சமன்பாடு இருந்தா போதும். 2 வேரியபிள்னா எத்தனை சமன்பாடு வேணும், 2 வேணும். 3 வேரியபிள்னா எத்தனை சமன்பாடு வேணும், 3 வேணும். நீங்க காலேஜஸ்லாம் 3 வேரியபிள்லாம் வச்சு படிச்சிருப்பீங்க சரிங்களா. x + y + z = இவ்வளவு. அதே மாதிரி போட்டு என்ன பண்ணணும்னா ஏதாவது 2 எடுத்துட்டு அதை 2 ஆக்கணும், அப்புறம் 2 ஆக்கிட்டு அப்புறம் 2 சமன்பாடை சிங்கிளா பண்ணணும் சரிங்களா. அந்த மாதிரி மோஸ்ட்லி 3 உங்களுக்கு ரொம்ப கேட்க மாட்டாங்க. 3 கேட்டா கூட அது ரீசனிங் ஆஸ்பெக்ட்ல கேட்பாங்க சரிங்களா. அது என்னன்றது நான் சொல்றேன். இப்போ x + y = y. அப்போ இதை சால்வ் பண்ணும்.
அப்ப சால்வ் பண்ணா என்ன அர்த்தம் அப்படின்னா என்ன என்ன அண்டர்ஸ்டாண்டிங் தெரியுங்களா? எப்படி சால்வ் பண்ணுவோம் தெரியுமா? இது ஒரு ஈக்குவேஷன்ல ரெண்டு மாறி இருக்கு. நம்ம சால்வ் பண்ணா எப்பவுமே என்ன பண்ணணும்? ஒரு ஈக்குவேஷன் ஒரு மாறி கொண்டாடணும். ஒரு ஈக்குவேஷன் ஒரு மாறி ஒரு வேரியபிள் கொண்டாடணும்னா எதையாவது ஒரு வேரியபிள் என்ன பண்ணணும்? எலிமினேட் பண்ணணும். எலிமினேஷன் சேர்க்கணும். அதுக்கு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்ப இந்த பக்கம் இருக்கா, ரெண்டு பக்கம் எதால பெருக்கலாம்? இந்த பக்கமும் 2, இந்த பக்கமும் 2, இந்த பக்கமும் 2. என்னங்க புரியல? x plus 2y equal to 3 5 x plus y is equal to 3. புரியல என்ன கேக்குறீங்க நீங்க? சரிங்க, சரி சரி, அது மாதிரி பண்ணிக்கலாம். இங்க ரெண்டுமே எக்ஸா இருக்கிறதுனால என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் எக்ஸ் தான் கண்டுபிடிக்க கேட்கறான்னு வச்சுக்கீங்களேன். அப்படி கேட்கும்போது எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணி திரும்ப என்ன கண்டுபிடிக்கலாம்? ஒய் கண்டுபிடிக்கலாம். அப்போ இந்த மாதிரி இருந்ததுன்னா இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா எக்ஸே இருந்துச்சு சார், அப்படியே நீங்க கழிச்சீங்கன்னாவே எக்ஸ் எக்ஸ் அடிபட்டு போயிடும். சரிங்களா? அந்த மாதிரி பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 2x plus 3y equal to 10. 2x plus 3y equal to 10. இந்த மாதிரி இருக்கு. 2x plus 3y equal to 10. அடுத்து பாத்தீங்கன்னா 3x plus y equal to 8 எப்படி இருக்குன்னு வச்சு இப்பதான் சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, இது மாதிரி பார்க்கும்போது எது கேட்டிருக்கான்னு பாருங்க. இப்ப இது மாதிரி ஈக்குவேஷன்ஸ் எங்கெல்லாம் வரலாம் அப்படின்னா, அப்பா பையன் ஏஜ் வரும்போது வரும். அப்போ பையனோட வயசு நான் சொல்லியிருக்கேன், எப்பவுமே அப்பாவோட வயசு எஃப்னு எடுத்துக்கணும், பையனோட வயசு எஸ்ன்னு எடுத்துக்கணும். இப்ப எனக்கு எக்ஸ் கேட்கறான்னு வச்சுக்கங்களேன், எக்ஸ் தான் கண்டுபிடிக்க போறேன்னா எதை எலிமினேட் பண்ணணும்? ஒய்யை எலிமினேட் பண்ணணும். ஒய்யை எலிமினேட் பண்ணணும் அப்படின்னா, ஒய்யை இதுல இருந்து தூக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இதுல எதை பெருக்கலாம்? எதை வச்சு பெருக்கலாம்? 3 வச்சு பெருக்கலாம். So therefore 2x plus 3y equal to என்னது? 10. அப்ப இதை எதை வச்சு பெருக்கலாம் அப்படின்னா, இதை எதை வச்சு பெருக்கலாம்? 3 ஆல பெருக்கலாம். அப்ப என்ன வரும்? 9x plus 3y equal to என்னது? 24. ஒண்ணும் கிடையாது. இந்த சமன்பாடு இது ஈக்குவேஷன் 2, இது ஈக்குவேஷன் 1. ரெண்டுங்கிற ஈக்குவேஷனை எதை வச்சு பெருக்கிறீங்க? 3 வச்சு பெருக்கிருக்கேன். இது 1வது ஈக்குவேஷன் அப்படியே எழுதியிருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா இது ரெண்டும் என்ன பண்றேன்? கழிக்கிறேன். ஏன்னா இதை கழிச்சாதான் எனக்கு இதாகும். அப்ப இதையும் கழிக்கணும், இதையும் கழிக்கணும். டோட்டலா இதுல இருந்து இதை கழிக்கிறேன். திஸ் இஸ் என்னன்னா, இது ஒரு ஈக்குவேஷன் 3. அதேதான், இதே ஒண்ணுதான் இது ஈக்குவேஷன். அந்த ஒண்ணுதான் ஒண்ணு. இது ஈக்குவேஷன் 3. ஸோ அப்போ என்ன சொல்றான் அப்படின்னா 1 minus 3 gives பண்ணும்போது என்ன வரும்? -7. இந்த மைனஸ் இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடணும். மைனஸ் என்னது? 14. therefore x is equal to என்னது? 2 அப்படி. x is equal to plus 2. இந்த x is equal to plus 2ங்கிறத கொண்டு போய் திரும்ப சப்ஸ்டியூட் பண்ணா இந்த ரெண்டு இருக்கிறது 1 ஆயிடும். x equal to 2 போடும்போது என்ன ஆயிடும்? 1 ஆயிடும். அதுல இருந்து நீங்க என்ன கண்டுபிடிச்சுக்கலாம்? y என்னன்றது நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஈக்குவேஷன் இதெல்லாம் நீங்க சால்வ் பண்ணிருப்பீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ சில இது நான் சொன்னேன், சில பேசிக்கான விஷயங்கள் அப்படிங்கும்போது இந்த ரூட் அப்படிங்கிறத நம்ம அடிக்கடி பார்க்க வேண்டியது. ரூட் எக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்ஸ் டு த பவர் என்னது? 1/2. எக்ஸ் டு த பவர் 1/2 வெறுமன ரூட்னு போட்டா சரிங்களா? nth ரூட் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா x பவர் என்னது? 1/n. x பவர் 1/n. இதே கியூப் ரூட் அப்படின்னு போட்டா என்ன அர்த்தம் அப்படின்னா x பவர் என்னது? 1/3 அப்படின்னா nth ரூட், 4th ரூட், 2nd ரூட், ஸ்கொயர் ரூட் அப்படின்னு பண்ணலாம். அப்போ ஏதாவது ஒரு நம்பருக்கு நான் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறேன். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 என்ன அர்த்தம் அப்படின்னா என்னது? அந்த எந்த நம்பரை 2 தடவை பெருக்கலாம் 9 வரும் அப்படின்னா 3. ஸோ அப்போ 3ஆவும் இருக்கலாம், -3ஆவும் இருக்கலாம். ஏன்னா -3 × -3ங்கிறது என்னது? அதனால எனக்குமே ரூட்னு போட்டீங்கன்னா அன்லெஸ் அதாவது பாசிட்டிவ்னு கேட்டிருந்தா மட்டும்தான் பாசிட்டிவ். இல்லைன்னா என்ன அர்த்தம்? 2 வேல்யூ வரும். ரூட் 100 எவ்வளவு? +10 அல்லது -10. சப்போஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஏதோ பிளஸ் தான் கேட்கறாங்க அப்படின்னா தான் +10. பட் நார்மலா +10 இருக்கு, -10 இருக்கு,
இன்னொன்று வந்து cannot be determined அப்படின்னா cannot be determined தான் ஆன்சர். சரிங்களா? நான் ஒரு நம்பர் நினைச்சிருக்கேன், நீங்க கேட்குறீங்க என்ன நம்பருன்ட்டு. நான் நினைச்ச நம்பரை ஸ்கொயர் பண்ணா 49 வருது. அப்போ உங்களால் என்ன நம்பர்னு கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா அது நான் 7ஆவும் இருக்கலாம் -7ஆவும் இருக்கலாம். நான் ஒரு நம்பர் நினைச்சிருக்கேன், நீங்க கேட்குறீங்க என்ன நம்பருன்ட்டு. அந்த நம்பரை கியூப் பண்ணா 64 வருது. சரியா? அப்போ நான் நினைச்ச நம்பர் என்ன? இங்க பாத்தீங்கன்னா ஒரே மதிப்பு தான், 4 மட்டும்தான். ஸ்கொயர் பண்ணும்போது 2 மதிப்பு வரும், கியூப் பண்ணும்போது 1. பவர் ஆடா இருந்தா ஒரே ஒரு மதிப்பு தான் வரும். சரிங்களா? இப்படி இருந்துச்சு அப்படின்னா இதோட மதிப்பு என்னது? 5 மட்டும்தான், வேற எதுவும் கிடையாது. 5 தான் 3 தடவை பெருக்கினா -125 வரும். -5 பெருக்கினா வராது, -125 ஆயிடும். சரிங்களா? சோ அதான் இதுக்கு ஆன்சர் என்ன? 4th root of 256. 4th root of 256 னா என்னது? என்ன வரும்? பிளஸ் ஆர் மைனஸ் என்னது? 4 பிளஸ் ஆர் மைனஸ் 4. ஆன்லைன் ஸ்டூடெண்ட் வாய்ஸ் இதில் உங்கள் சைடு செக் பண்ணிக்கோங்க. சரியா? இங்கேருந்து டைப் பண்ணாதீங்க, வாய்ஸ் சரியில்லை. இல்லை உங்கள் சைடு இருக்கிறத செக் பண்ணிக்கோங்க. ரேகா நோ வாய்ஸ் அப்படின்னா முதல்ல ஆன் பண்ணுங்க உங்கள் இதை. சரியா? ஆன் பண்ணலைன்னா நோ வாய்ஸ் தான் வரும். சில பேர் சமைச்சு பாருன்னு சொல்லியிருப்பான், சமைச்சே முடிச்சிருவான், கடைசியில் பார்த்தா அடுப்பே பற்ற வச்சிருக்க மாட்டான். அதனால உங்க சைடு நெட் ஏதாவது ஃபிளக்சுவேஷன் ஆச்சுன்னா உங்களுக்கு பிரேக் ஆகும். ரைட்? லோ வாய்ஸ்னா இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோமா, ஹெட்செட் வச்சுக்கோமா. ரைட்? ஸோ ஸ்கொயர் கியூப்ஸ். சரிங்களா? அதனால சில விஷயத்துக்குலாம் அதுக்கு தான் சொன்னேன், ஸ்கொயர்ஸ் எல்லாம் தெரியும். திடீர்னு நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், திடீர்னு எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து 343 இந்த மாதிரி இருக்கும். 343 அப்படின்னா உங்களுக்கு அந்த நம்பரை பார்த்த உடனே என்ன தெரியணும்? ஆகா, இது ஏதோ 343 7 கியூப் ஆச்சு. இல்லைன்னா 343 உங்க கண்ணுக்கு என்ன தெரியும்? சரியா? அது ஒரு பிரைம் நம்பர் மாதிரி தெரியும், ஒரு கரடு முரடான நம்பரா தெரியும். சரியா? ஏன்னா மூணால வகுப்படுதான்னு பாக்குறீங்க. 3ஆல வகுப்படும்போது பார்த்தாலே தெரியும் 3ஆல வகுப்படாது. ஏன்னா 3ஆல வகுப்படுனா 3 நம்பரை கூட்டினா கூட்டுத்தொகை 3ஆல வகுப்படும். அப்படி இல்லை. சரியா? அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து இதுக்கு என்ன எடுத்துக்கணும் நீங்க அப்படின்னா என்னது? சில பேசிக்கா சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியணும். சரிங்களா? அதான் சொன்னேன், ஸ்கொயர் 1 ஸ்கொயர் 2 ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். 1 ஸ்கொயர் டு 25 ஸ்கொயர் மனப்பாடம் பண்ணியிருக்கணும். 1 கியூப் டு 12 கியூப் எல்லாம் என்னது மனப்பாடம் பண்ணியிருக்கணும். 12 கியூப் எவ்வளோப்பா? 178. அவர் சொல்றத போய் கேட்டா எப்படி இருக்கும்? நம்மளே சொன்னாலே போதும். என்னைக்குமே சுய புத்தி தான் நல்லா இருக்கும். எழுப்பி விட்டணும் திடீர்னு கேட்டு இல்லையா? 1728 காமன் லாஜிக். 10 கியூபே 1000. அப்ப கண்டிப்பா 12 கியூப் வந்து 1000 விட என்னவா இருக்கும்? பெருசா தான் இருக்கும். 11 கியூப் என்ன வரும்? 1331. இதெல்லாம் மனப்பாடம் பண்ணணும். நிறைய விஷயம் கிடையாது, ஒரு விஷயம் கிடையாது, மனப்பாடம் பண்ணணும். 17 ஸ்கொயர் எவ்வளவு? 289. 19 ஸ்கொயர் எவ்வளவு? 360. அவ்வளவுதான். ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணணும். இதெல்லாம் போய் பண்ணணுமே ஸ்கூல் பசங்க மாதிரி அப்படின்னா நீங்க படிக்கிற படிப்பு எல்லாமே பெரிய மேதாவி படிப்பெல்லாம் கிடையாது. என்ன படிப்பு தான் அது? டோட்டலாவே ஸ்கூல் படிப்பு தான். 8வது படிக்கிறான்னு வச்சுங்களே, அதை விட நீங்க கீழே போய் எங்க இருந்து படிக்கிறீங்க? 6வது படிக்கிறீங்க. அதனால அதுதான் அவன் என்ன சொல்றான் அப்படின்னா நீ பேசிக்க முதல் ஸ்ட்ராங் பண்ணு. பேசிக் இருந்தா போதும், உன்னை நாங்க என்ன வேணாலும் மோல்டு பண்ணிக்குவோம், எந்த வேலை வேணாலும் பண்ணலாம், எந்த வேலை வேணாலும் கத்துக்கிறதுக்கு. அது ஏஎஸ்ஆ இருக்கட்டும், எந்த வேலையா இருந்தாலும் பேசிக்ஸ் ஒழுங்கா இருக்கணும், அவ்வளவுதான். சரிங்க? அதனாலதான் 1ல இருந்து 12வது வரைக்கும் படிங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால இந்த 1 ஸ்கொயர் 25 ஸ்கொயர் இதெல்லாம் தெரியணும். தெரிஞ்சா இது வந்து டைம் கன்சியூமிங் உங்களுக்கு இருக்கும். அதான் வாய்ப்பாடுல எல்லா விஷயங்களுமே இருக்கும். ரைட்? அடுத்து இதுக்கு தேவைப்படக்கூடிய சில முக்கியமான ஃபார்முலாஸ் இதெல்லாம் இருக்கும். எனிதிங் டு த பவர், நான் சொல்றதெல்லாம் சிலதெல்லாம் எழுதிக்கங்க. சரிங்களா? எனிதிங் இப்போ ஏ அப்படின்னு போட்டேன்னா அது ஒரு வேரியபிள்னு அர்த்தம். அந்த இடத்துல எக்ஸும் போடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். எனிதிங் டு த பவர் 0 என்னது? 1. அதுல வித் கண்டிஷனோட போடுறது அப்படின்னா இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு என்னது? நாட் ஈக்குவல் டு 0. ஏன்னா 0 பவர் 0ங்கிறது கண்டுபிடிக்க முடியாது, அதெல்லாம் இன்டிட்டர்மினன்ட் அப்படின்னு வரும். வரையறுக்க இயலாது அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் 0 பவர் 0. அடுத்து என்ன வரும்னா a பவர் m
into a power n is equal to என்னது a power m plus n. அதே மாதிரி a power m by a power n is equal to என்னது a power m minus n. நார்மலா 1 by a power n அப்படின்னா மேல கொண்டாந்தா என்ன ஆகும் a power minus n. அதே மாதிரி இந்த மாதிரி 1 by a by b அப்படின்னு இருக்கு. இதான் மெயின் லைன் சரியா. இது கீழே இருக்கிறதுல a by b. இப்படி அது எப்படி எழுதலாம் b by a ன்னு எழுதலாம். a by b by c எப்படி எழுதலாம் ac by b ன்னு எழுதலாம். a by b by c by d இது எப்படி எழுதலாம் a ad by என்னது dc. இந்த b கீழே போயிடும், இந்த d மேல வந்துடும். லவ் ஒன் லைன் சிம்பிளிஃபிகேஷன் சாதாரணமாக இருக்கு. சிலதெல்லாம் பேசிக்காவே எக்ஸாம்ஸ்ல கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பேசிக்காக எக்ஸாம்பிள் கேட்குற கொஸ்டின் நான் நிறைய ஃபார்முலாஸ் கொடுக்குறேன். அதுக்கு இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் என்னென்ன அப்ளை பண்ணுறதுன்னா இது அடிக்கடி குரூப் 1 மெயின்ஸ்லேயே கேட்பாங்க. குரூப் 2 குரூப் 1 மெயின்ஸ்லேயே கேட்குற கொஸ்டின். வாட் இஸ் த வேல்யூ கண்டுபிடிங்க. ஒரு டினாமினேட்டர் போட்டாலே நமக்கு தலை சுத்தம். டினாமினேட்டருக்குள்ள நியூமரேட்டருக்குள்ள இருக்கு. இது எப்பவுமே இந்த மாதிரி இருந்தா எப்ப பண்ணுமா கீழே இருந்து சால்வ் பண்ணணும். நல்லா புரிஞ்சுங்க. இதை தான் முதல் சால்வ் பண்ணணும். 2 + 3/2 சால்வ் பண்ணணும், கூட்டணும். அதுக்கப்புறம் 1/ங்கும் போது ரெசிப்ரோக்கல் சரியா. நான் ஸ்டெப் பை ஸ்டெப் ஆகி போடுறேன். இதை மட்டும் சால்வ் பண்ணா என்னது, இதை மட்டும் கூட்டினா என்னது ஏற்கனவே சொல்லி 2 + 3/2 எப்படி போடணும் 2 × 2 என்னது 4 4 + 3 7/2. அப்போ இதை திரும்ப எழுதுறேன் பாருங்க. ஒரு ஸ்டெப் 1 + 1/7/2 வரும். 1/7/2 எப்படி எழுதலாம் 2/7 எழுதலாம் சரியா. இப்போ 1 what is 1 + 2/7 9/7. அப்ப ஃபைனல் ஆன்சர் என்னது 7/9 தான் இதோட ஆன்சர். சோ the total simplification வந்து 7/9. இந்த क्वेश्चन பேசிக்காவே சிம்பிளிஃபிகேஷன்ஸ்ல பேசிக்காவே வரும். சொல்லுங்க கண்டுபிடிங்க. what is the value நீங்களே கண்டுபிடிங்க. So 4/2 + 3/1 + 5/4 இங்க இருந்து சுருக்க சொல்லியிருக்கணும். ஃபர்ஸ்ட் 1 + 5/4 1 + 5/4 சிம்பிளிஃபை பண்ணா என்ன வரும் அப்படின்னா 9/4. அந்த 9/4 வந்து மேல வந்துரும் சரிங்களா. 9/4 னு வரும். 4 மேல வந்துரும். 4 × 3 என்னது 12 12/9 வந்துரும். இந்த 12/9 சுருக்குனீங்கன்னா 4/3. அதுக்கப்புறம் நம்ம சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 6 + 4 பண்ணீங்கன்னா 12/10 வரும். அதை அடிச்சீங்கன்னா ஃபைனலி என்னது 6/5 இஸ் த ஆன்சர் சரிங்களா. இந்த பேசிக்கா விஷயங்கள் கேட்பாங்க. அடுத்து நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஃபார்முலா கணக்கு கத்துக்கிறேன் அப்படின்னு கேட்டாலே உலகத்துல இருக்க ரோட்ல போறேன் கூட ஒரு ஃபார்முலா சொல்லுவான் சரியா. என்னது a + b ஹோல் ஸ்கொயர். வரலாறுனா உடனே பானிப்பட்டு போறேன்னு கேட்பான் சரி. அது மாதிரி பானிப்பட்டு போறா என்னது இது மேத்தமேட்டிக்ஸ் சரிங்களா. ஸோ a + b ஹோல் ஸ்கொயர் என்ன ஃபார்முலா a² + b² + என்னது 2ab. சில பேர் ரொம்ப இருக்கிறவங்க ரொம்ப அறிவுஜீவிகள் என்ன எழுதுனா a + b ஹோல் ஸ்கொயர் a² + b² எழுதிடுவாங்க. அப்படியே எழுதிடுவாங்க. அது ஏன் வராது அப்படின்னா அதுக்கு ஒன்றும் கிடையாது. சிம்பிள் ப்ரூஃப் தான். a + b அப்படின்னா a + b ஹோல் ஸ்கொயர்னா என்னது a + b × a + b ன்னு அர்த்தம். இப்ப a ஆல பெருக்கணும், அப்புறம் a b ஆல பெருக்கணும், b a ஆல பெருக்கணும், b b ஆல பெருக்கணும். அதான் இது a ஆல பெருக்கணும் என்னது
ஏ ஸ்கொயர். அதே ஏ பி ஆல பெருக்கினா என்னது ஏபி. அடுத்து பி ஏ ஆல பெருக்கினா என்னது பிஏ. அடுத்து பி பி ஆல பெருக்கினா என்னது பி ஸ்கொயர். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி. ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் ஏபியும் ஒன்று தான் பிஏயும் ஒன்று தான் சரிங்களா. ரெண்டு தான் பெருக்கும் போது அப்போ பிஏங்கிறது என்னது ஏபி பிளஸ் பி ஸ்கொயர். அதாவது நம்பரோட ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் ஹையர் மேத்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா தெரியல. நீங்கள் ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க சரிங்களா, காலேஜில் படிச்சிருப்பீங்க சரிங்களா. ஸ்கூல்லேனா 11th 12th படிச்சிருப்பீங்க. மல்டிப்ளிகேஷன் வந்து நம்பர்ஸில் காமுடேட்டிவ்ன்ற ப்ராப்பர்ட்டி வரும். இதுக்கு பேர் காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்ல. பட் அங்கே வராது. எங்கே வராதுன்னா மேட்ரிசஸில் வரவே வராது. ரெண்டு மேட்ரிசஸை பெருக்கலாம். ஏயும் பிஏயும் பெருக்கினா வேற மேட்ரிசஸ் வரும், பிஏயும் ஏயும் பெருக்கினா வேற வரும் சரிங்களா. அது வந்து அணிகள்னு படிச்சிருப்பீங்க சரிங்களா. அது வராது இங்கே. நம்ம இங்கே வந்து நம்பர்ஸுங்கிறதுனால அதை பற்றி தெரிஞ்சுது. ஸோ தேர்ஃபோர் அப்போ ஏபி எத்தனை ஏபி இருக்கு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் என்னது 2ab அப்படின்னு. அதுதான் இந்த ஃபார்முலா ஏ ஸ்கொயர். எல்லாத்தையும் உங்களுக்கு ஒரு இது கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது மேத்தமேட்டிக்கலி என்னது வெரிஃபைடு. இங்கே கிளாஸ்லயே சொல்றேன், ஒரு வட்டத்தின் சுற்றளவு இந்த பெரிமீட்டர் ஆஃப் ஏ சர்க்கிள் என்னது 2πr. 2πr சரியான்லாம் நீங்க போய் தலையை பிச்சுக்க வேணாம். அதெல்லாம் சரின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணி பல வருடங்களா என்னது இருக்கு நல்லா தான் போயிட்டு இருக்கு சரியா. அதை எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம். எல்லாமே ஃபார்முலாஸ் அதெல்லாம் ஏற்கனவே கண்டுபிடிச்சது சரிங்களா. நீங்க வந்து அது பெரிய தியரமா இப்போ பிஎஸ்சி மேத்ஸ் எம்எஸ்சி மேத்ஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதான் சரிங்களா. ஒரு வால்யூம் ஆஃப் ஏ ஸ்பியர் வந்து 4/3 πr³ அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு வந்து ஒரு 20 மார்க் கொஸ்டினா இருக்கும். அது 25 மார்க் கொஸ்டினா இருக்கும். ட்ரிபிள் இன்டகிரல் போட்டு அதை சால்வ் பண்ணி 3 இன்டகிரல் போட்டு சால்வ் பண்ணி இதான் ப்ரூஃப் அப்படின்னு வச்சிருப்போம் சரி. அந்த கடைசி ரிசல்ட்டை தான் நம்ம என்னவா கொடுக்க போறோம் ஃபார்முலா அப்படின்னு கொடுக்கணும். நீங்க வந்து இங்க ஒரு உடம்பு சரியில்லைனா ஒரு மாத்திரை வாங்கி சாப்பிட்டு போறீங்க. இந்த மாத்திரை வந்தது எப்படி தெரியுமா, பல ஆண்டு முயற்சியால நோபல் பிரைஸ் வாங்கின அந்த மெத்தடு அதெல்லாம் போட்டு கண்டுபிடிச்சு கடைசியில் அவங்க மாத்திரை ஆகும். நீங்க இந்த மாதிரி மாத்திரை சாப்பிட்டு போயிடுச்சு. அதனால அதுதான் ரொம்ப சர்ச் பண்ணாதீங்க, மனப்பாடம் பண்ணு. எந்த இதெல்லாம் மேத்ஸ்லயும் சில விஷயங்களை மனப்பாடம் பண்ணணும் சரிங்களா. மேத்ஸ்ல சில விஷயங்கள் மனப்பாடம், அந்த ஃபார்முலா அதெல்லாம் எசென்ஷியல் மனப்பாடம் பண்ணாதான் மற்றதெல்லாம் சால்வ் பண்ண முடியும் சரிங்களா. அதுக்கு மேத்ஸ் ஸ்டெப்ஸோ அதை மனப்பாடம் பண்ண சொல்ல, ஃபார்முலாஸ் அந்த மாதிரி பண்ணணும் சரிங்களா. ஏ பிளஸ் பி. அப்போ ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்னது ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. அடுத்து சில சமயம் ஏ பிளஸ் பி இதெல்லாம் சுருக்குதல்ல கேட்பான். ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னன்னு கேட்பான். இங்க பாருங்களேன், நீங்களே சிம்பிளிஃபை பண்ணலாம், உங்களாலே கண்டுபிடிக்க முடியும். ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் வரும், இங்கே ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் வரும், இங்க பிளஸ் 2ab வரும், இங்க மைனஸ் 2ab. இதெல்லாம் ஆட் பண்ணும்போது அது ரெண்டு மட்டும் தான் காலி ஆகும். அப்ப மீதி என்ன இருக்கும் உங்களுக்கு சரிங்களா, 2 இன்ட்டு என்ன வரும் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர், 2 இன்ட்டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். இது ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் மாதிரி வருது அப்படின்னா என்ன வரும், இங்க இந்த ஏ ஸ்கொயர் அடிபட்டு போயிடும். இங்க ஒரு ஏபி இருக்கும், இங்க ஒரு மைனஸ் ஏபி வரும், பட் அதுவும் சேர்ந்துடும், இங்க பிளஸ் ஆயிடும். அப்ப ஆன்சர் என்னது 4ab ஆயிடும். அடுத்து ரொம்ப முக்கியமான ஃபார்முலா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். சுருக்குதல் அது அதிகம் பயன்படும். ஏ பிளஸ் பி இன்ட்டு என்னது ஏ மைனஸ் பி. ஒவ்வொன்றும் கொடுக்கறதும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் சரிங்களா. எக்ஸாமுக்கு இல்லாததெல்லாம் இல்லை. இதுல இருந்து ஏதாவது கழிக்கலாமெல்லாம் நினைக்காதீங்க. இதெல்லாம் தேவைப்பட்டதெல்லாம் கழிச்சுட்டு மீதி உள்ளது மட்டும்தான் சரிங்களா. இது ஒவ்வொன்றும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏ பிளஸ் பி ஹோல் கியூப், ஏ கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் 3ab இன்ட்டு என்னது ஏ பிளஸ் பி. இதே ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வச்சுக்கீங்களேன், கீழே மைனஸ் போட்டிருக்கேன், நீங்க தனியா எழுதுங்க, நான் ஒன்னா எழுதிருக்கேன். a minus b whole cube na a cube minus b cube minus minus. எங்கெங்கெல்லாம் பிளஸ் போட்டது மைனஸ் போட்டு நீங்க தனியா எழுதுங்க, இதுலயே நீங்க போட்டு குழப்பிக்காதீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா a cube plus b cube, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா, அதி முக்கியமான ஃபார்முலா. a plus b into என்னது a square minus ab plus b square. இதே a cube minus b cube ஆக இருந்தால் a minus b, இங்க மைனஸ்னா இங்க மைனஸ் ஆயிடும், பிளஸ்னா மைனஸ் ஆகும், இங்க பிளஸ் வந்தா இங்க மைனஸ் ஆயிடும். அப்ப this is equal to என்னது a square plus ab
plus b square சரிங்களா இது ரொம்ப முக்கியமான ஃபார்முலா அடிக்கடி சிம்பிளிஃபிகேஷன்ஸ்ல இந்த ஃபார்முலா கேட்பாங்க அடுத்து வருது ஃபார்முலா என்னன்னா if a plus b plus c equal to 0 a plus b plus c is equal to 0 எனில் இப்படி இருந்துச்சு அப்படின்னா then a cube plus b cube plus c cube is equal to 3abc க்கு சமம் a plus b plus c equal to 0 எனில் a cube plus b cube plus c cube equal to 3abc அப்படி கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாருங்களேன் 25 கியூப் மைனஸ் 40 கியூப் பிளஸ் 15 கியூப் என்னன்னு கேட்கறான்னு வச்சுக்கோங்களேன் நீங்க ஒவ்வொன்றும் கண்டுபிடிக்கிறது கஷ்டம் கியூப் கண்டுபிடிக்கிறது கஷ்டம் இப்போ எக்ஸாம்பிள் இப்ப கேட்பான் இது அப்படியே பியூர் அப்ளிகேஷன் பாத்தீங்களா இது வந்து ஏ என்னதுங்க ஏ ஏ ஏ 25 பி என்னது மைனஸ் 40 சி என்னது 15 ஏ பிளஸ் பி பிளஸ் சி 0 வருதா வரலையா வருது அப்போ இதோட வேல்யூ என்ன இருக்குன்னா 3 இன்டு இது முனையும் பெருக்கிற வேண்டியதுதான் சரிங்களா ஸோ 24 இன்ட்டு 4 25 இன்ட்டு 4 எவ்வளவு 100 அப்போ இதை பெருக்குனா என்னது 1000 அப்போ 1000 இன்ட்டு என்னது 15 ஸோ ஆன்சர் உடனே போடாச்சு எவ்வளவு இதோட வேல்யூ 45,000 நீங்க இதை போட்டு பார்த்தீங்கன்னா அதான் நல்லா புரிஞ்சுங்க 3abc ஏங்கிறது என்னது 3 into a 25 into 40 into 15 சரியா 25 into 40 எவ்வளவு 25 40 எவ்வளவு 25 இங்க 40ங்கிறது என்னது மைனஸ் சோ அல்டிமேட் ஆன்சர் என்ன வரும் மைனஸ் அல்டிமேட் ஆன்சர் மைனஸ் ஏன்னா மைனஸ் இருக்குல்ல இங்க மைனஸ் சோ -40 னா இது வந்து -1000 சரிங்களா இது வந்து மைனஸ்னு போட்டீங்கன்னா அது பிராக்கெட்டுக்குள்ள போடுங்க -1015 சோ ஆன்சர் என்னது -45,000 so -45,000 so இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து ஆன்சர் என்ன சில நம்பர்ஸை பெருக்க தான் வேண்டி வரும் ஸோ 3 இன்டூ ஆன்சர் பிளஸ்ல வருமா மைனஸ்ல வருமா பிளஸ்ஸா மைனஸா பிளஸ் தான் சரிங்களா ஸோ அப்போ 3 இன்டூ என்னது 12 18 பெருக்குங்க 12 18 சார் எவ்வளவு 316 ஸோ 316 இன்டூ 3 சரிங்களா போட்டு பெருக்கினீங்கன்னா ஆன்சர் என்ன வருது ஃபைனலா நீங்க தான் பெருக்கணும் எப்படிங்க 3 வரும்போது எப்படிங்க 4 வருவாங்க பெருக்குங்க முதல் ஒரு சாதாரண பெருக்கிறதே நம்ம கிடையாது எதுக்கு எடுத்தாலும் கால்குலேட்டர் 3 into 30 into வேல்யூ எவ்வளவு 3 எவ்வளவு 316 அவ்வளவுதான் இதை பெருக்குங்க 19,440 can be solved under 30 seconds இது 216
ரைட். சிம்பிளா சொல்றேனே, வாட் இஸ் 5 cube minus 2 cube minus 3 cube? சொல்லுங்க பார்க்கலாம். பேனாவே எடுக்காம சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் பண்ணா ஆன்சர் என்ன வரும் ஃபைனலா? 3 இன்டு அந்த 3 நம்பரையும் பெருக்கம். சரிங்களா? அது 2 10, 10 3 30, அங்க ஒரு 3 இருக்கு. ஸோ therefore ஆன்சர் என்னது? பிளஸ். பிளஸ்ஸா மைனஸா? பிளஸ். ஏன்னா 2 மைனஸ் இருக்கிறதுனால பிளஸ் ஆயிடும். அடுத்து வந்து இந்த சிம்பிளிஃபிகேஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த third அப்படின்னு கேட்பாங்க. இது அடிக்கடி ரொம்ப முக்கியமா கேட்பாங்க. 1/a plus root b third அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் வந்து third அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல வந்து விகிதமுறா எண்களின் வர்க்கமூலம். விகிதமுறா எண்களின் வர்க்கமூலம் அப்படின்னு சொல்றது தமிழ்ல. விகிதமுறா எண்களின் வர்க்கமூலம். சோ எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி ஃபார்மேட்ல இருக்கும். சர்டுனா 1 plus root b, 1/a, வெறும் a plus root b ன்னு இருக்கும். அந்த டினாமினேட்டர்ல வந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கீங்களேன். இந்த மாதிரி டினாமினேட்டர்ல வருது. சரிங்களா? 1/3 plus root ஏதோ ஒரு நம்பர் வருது, 8 வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இதை சுருக்க சொல்லுவாங்க, சிம்பிளிஃபை. அல்லது எக்ஸாம்பிள் வெறுமனை கேட்பாங்க திஸ் ஈக்குவல் டு என்னன்னு கேட்டு கீழே 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். இது எதற்கு சமம் அப்படின்னு கேட்பான். இந்த மாதிரி பாத்தீங்கன்னாவே தேர்டு எதை பார்த்தனாலும் கீழே என்ன இருக்குன்னு பாருங்க. 3 plus root 5. இங்க பிளஸ் இருந்தா மைனஸ் ஆக்குங்க, மைனஸ் இருந்தா பிளஸ் ஆக்கும். அதுக்கு பேரு காஞ்சுகேட் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மேலே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எந்த நம்பரையும் மேலேயும் கீழையும் ஒரே நம்பரை வச்சு பெருக்கலாம். அதனுடைய மதிப்பு மாறுமா மாறாதா? மாறவே மாறாது. அப்ப மேலேயும் கீழையும் 3 minus root 5 ரொம்ப முக்கியமான விஷயம். அவ்வளவுதான். அடுத்த லைன்ல ஆன்சர். இப்ப பாருங்க, மேல 3 minus root 8, கீழே பாருங்க இது a plus b, இது என்னது a minus b. இதையும் பெருக்கணும். இதையும் பெருக்கிறனா என்ன இருக்கும்? இது a plus b into a minus b. ஃபார்முலா என்னது? a squared minus root 8 whole square. So therefore root 8 whole square 8, இது 9 minus 1. So therefore answer என்ன வந்துரும்? 3 minus root 8 தான் சமம். இப்போ நம்ம நிறைய பேசிக்ஸ் பார்த்துருக்கோம். சரிங்களா? இது இந்த பேசிக்ஸுக்கு தகுந்த ப்ராப்ளம்ஸ் எக்ஸாம்ஸ்ல எந்த மாதிரி கேட்பாங்க அந்த மாதிரி கேட்பாங்க. அடுத்து இப்போ உங்களுக்கு இன்னொன்று கேட்பாங்க, சில தேர்ட்லாம் கொடுத்துட்டு இதுல எது பெருசு எது சிறுசு அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? இதுல எது பெரியது எது சிறியது அந்த மாதிரி விஷயமும் உங்களுக்கு வந்து நிறைய கேட்பாங்க. சிம்பிளிஃபிகேஷன், ஏன்னா தேர்டுங்கிறது அந்த சிம்பிளிஃபிகேஷன்ஸ்லேயே வந்துடும். ரைட். சில நம்ம பேசிக்காவே ஸ்டார்ட் பண்ணுவோம். சில பேசிக்கா இருந்துட்டு வித்தியாசமான ஒவ்வொரு டைப்பும் வித்தியாசமான டைப். எக்ஸாம்பிள் எப்படி இப்படிலாம் கேட்பாங்க அந்த மாதிரி சொல்றேன். வாட் இஸ் ரூட் 2 பிளஸ் 1/√2 ஹோல் ஸ்கொயர்? எவ்வளவு சொல்லுங்க? ரூட் 2 பிளஸ் 1/√2 ஹோல் ஸ்கொயர் எவ்வளவு? டோட்டலா சிம்பிளிஃபை சொல்லி மதிப்பு சொல்லுங்க. அப்ப என்ன? a plus b ஹோல் ஸ்கொயர். ஏங்கிற இடத்துல ரூட் 2 இருக்கு, bங்கிற இடத்துல 1/√2. இது ஃபுல்லா a, இது ஃபுல்லா a, இது ஃபுல்லா சேர்ந்தது b. அப்ப a plus b, a ஸ்கொயர். a ஸ்கொயர்னா என்னது? 2. b ஸ்கொயர்னா என்னது? 1/2 plus 2ab. 2 into a என்னது? ரூட் 2, b என்னது? 1/√2. அடிபட்டு போயிடும். சரிங்களா? அப்ப இங்க 4 plus 1/2. 4 plus 1/2. சரிங்களா? இப்ப ஆப்ஷன்ஸ்ல நீங்க பார்க்கலாம். ஆப்ஷன்ஸ்ல வந்து மிக்சட் ஃபிராக்ஷன்ஸ்ல போட்டிருப்பாங்க. சரிங்களா? சரிங்களா?
அப்ப 4 + 1/2 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா என்னது 4 1/2ன்னு அர்த்தம். நிறைய பேர் பண்ணக்கூடிய பெரிய மிஸ்டேக் என்னன்னா இந்த தடவை ஒரு நல்ல இன்டெலிஜென்டா கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. a b/c இருக்கும் சரிங்களா, 3 1/3 இருக்கும். நிறைய பேர் இதை எப்படி நினைச்சிருப்பீங்க அப்படின்னா 3 × 1/3 நினைப்பீங்க. தப்பு. 3 1/3 இல்ல எதுவா இருந்தாலும் என்ன அர்த்தம் அப்படின்னா 3 + 1/3 தான் அர்த்தம். நீங்க உங்களுக்கே தெரியும் சரிங்களா. வாட் இஸ் 3 1/3 எப்படி கண்டுபிடிப்பீங்க? 3 × 3 + 1 10/3. இங்க பாருங்களேன், இதே எப்படி கண்டுபிடிப்பீங்க இதான். சோ அப்ப இன் ஜெனரல் என்னைக்குமே a b/c இப்படின்னு வந்தா இதுக்கு பேரு மிக்சட் ஃபிராக்ஷன், கலப்பு பின்னம்னு பேரு. கலப்பு பின்னத்தை எப்படி எழுதலாம்? இது a + b/c தான். என்ன இதை வச்சு ஒரு நல்ல கொஸ்டின் ஒன்று கேட்டிருந்தாங்க. நிறைய பேர் அதை தப்பா தான் பண்ணியிருப்பாங்க. பாருங்களேன், அதை பேஸ் பண்ணி அதில் ஒரு கேட்குற கொஸ்டின் மாதிரி ஒன்று கேட்குறேன். நிறைய பேர் தப்பு தெரியலன்னா தப்பாக தான் பண்ணுவாங்க. சிம்பிளாக ஒரு கொஸ்டின் கேட்குறேன் சரிங்களா, ஆன்சர் பண்ணுங்க. இதுக்கு 30 1/5 + 30 2/5 + 30 3/5 + 30 4/5. இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க, மதிப்பு சொல்லுங்க சீக்கிரம். இதெல்லாம் 10 செகண்ட்ஸ் ப்ராப்ளம். 30 1/5 + 30 2/5 + 30 3/5 + 30 4/5 இதனுடைய மதிப்பு என்ன? இது நிறைய பேர் நம்ம ஆட்கள் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா 30 வெளியே எடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க 1/5 + 2/5 + 3/5 + என்னது 4/5 சரிங்களா. இது எதுக்கு எழுதுறேன்னா எழுதுறாங்க. இது என்னது இப்படிலாம் பண்ணவே கூடாது, தப்பு. ஆக்சுவலா என்ன அப்படின்னா நான் சொல்லியிருக்கேன், இது எல்லாமே என்னது இந்த இடத்துல என்ன இருக்கிறதா அர்த்தம்? பிளஸ் இருக்கிறதா அர்த்தம். 30 1/5னா 30 + 1/5 30 + 2/5. அப்ப 30 பிளஸ் பிளஸ்ல இருக்கு. எத்தனை 30 இருக்கு இந்த இடத்துல? பிளஸ் பிளஸ் போடுங்க. எத்தனை 30 இருக்கு? 4 30, அதுவே 120 ஆச்சு. பிளஸ் இப்ப இந்த 1/5 2/5 3/5 4/5 வரிசையா இருக்கு தெரியுங்களா. அதெல்லாம் எடுத்து எழுதிங்கன்னா மேல வரும் 1 + 2 + 3 + 4 சரியா. இதை அடிச்சு எழுதிங்கன்னா 10/5 2 வரும். அப்ப ஆன்சர் என்னது 122 தான் ஆன்சர். 122. இப்ப நடந்த ஹைகோர்ட் எக்ஸாம்ல இது மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க நினைக்கிறேன். 999 போட்டு ஒரு கொஸ்டின். அதே கான்செப்ட் தான். அடுத்து இன்னொரு கொஸ்டின் சிம்பிளிஃபிகேஷன்ஸ் நிறைய கேட்டிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது எழுதிங்க, x = 1/√2 + 1. ஃபைன் x + 1/x என்ன அப்படின்னு கேட்டோம். ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு கிளாஸ் கிரியேட் பண்றது எல்லாமே மெயிலுக்கு வரும். மெயிலுக்கு வரணும்னாலும் தேவையில்லை, நீங்க விஜய்க்கோ ஒரு லாகின் ஐடியை வச்சு உள்ள பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணி போயிருந்தீங்கன்னாவே வந்துடும். இப்போ நீங்க டேப்ல அட்டன் பண்ணலாம், மொபைல் அட்டன் பண்ணலாம், மொபைல் ஆப் வச்சு அட்டன் பண்ணலாம். விஜய்க்குங்கிற ஆப் போகும்போது அந்த கிளாஸ்க்குள்ள போங்க. கோர்ஸ் லிங்க் மை ஸ்டஃப் கோர்ஸ் லிங்க்ல போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கிளாஸ் ஆரம்பிக்கும் போது அங்கே லிங்க் இருக்கும், அதை வச்சு அட்டன் பண்ணிக்கலாம். ஆன்லைன் கிளாஸ் ஈவன் யூ கேன் அட்டெண்ட் ஆன் த கோ ஆல்சோ சரிங்களா. லைவ்லேயே வந்து பாத்தீங்கன்னா நீங்க போயிட்டே அட்டன் பண்ணிருக்கலாம். எல்லா ஹைவேஸ்லயுமே இந்தியா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா ஹைவேஸுமே சீம்லெஸ்லி கனெக்டட். அமெரிக்காவில் கூட கிடையாதுங்க. அமெரிக்காலாம் ஹைவேஸ்லாம் நெட்லாம் கனெக்டே கிடையாது. அங்கே போய் நெட்லாம் இல்லைன்னு சொன்னால் இன்னும் இந்தியா அளவுக்கு டெவலப் ஆகலைன்னு சொல்லுவாங்க. அங்கெல்லாம் ஹைவேஸ்லாம் இதெல்லாம் நெட்லாம் கனெக்ட் கிடையாது. பட் இந்தியன் ஹைவேஸ் எல்லாமே
நெட் கனெக்டட். மெயினா என்னன்னா இங்க எல்லா இடத்துல என்ன இருப்பான், ஊர்ல ஆள் மக்கள் இருப்பான். பட் அங்கெல்லாம் ஹைவேல எல்லாம் நிறைய ஆளே இருக்க மாட்டான். ஆள் இல்லாத இடத்துல இருக்கு டவர் அப்படின்னு வச்சிருக்க மாட்டான். பட் இங்கெல்லாம் சீம்லெஸ்லி கனெக்டட் நெட். பழைய ஓல்டு கிளாஸ் லிங்க்ஸ் எல்லாமே நான் எனேபிள் பண்ணியிருக்கேன். எல்லா கிளாஸ் லிங்க்ஸுமே நீங்க பார்க்கலாம். ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் பழைய கிளாஸ் லிங்க்ஸ் நடந்தது எல்லாம் பார்க்கலாம். கிளாஸ் இந்த டயத்துல மிஸ் பண்ணீங்கன்னா எப்போ வேணாலும் பார்க்கலாம். இந்த டயத்துல தான் பார்க்கணும்னு கிடையாது, மற்ற நேரத்தில் எப்போ பார்த்தாலும் அது ரெக்கார்டிங் ஃபார்மேட். ரைட், வாட் இஸ் ஆன்சர்? இங்க பாருங்க, இப்ப பாருங்க x plus 1/x இருக்கு. அந்த 1/x தான் கண்டுபிடிச்சிருமே. x அப்படியே இருக்கு. ஓகே, நம்ம வந்து 1/x என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா, 1/x கண்டுபிடிக்கலாம். பட் இங்க வந்து x 1/x எக்ஸாம்ல கொடுத்தது என்னன்னா இந்த மாதிரி, இது ஒரு தடவை முதல் கேட்டிருந்தா. எக்ஸாம்ல கொடுத்தது என்னன்னா x is equal to root x root 2 plus 1 கொடுத்துருவான். இப்போ இதுல பாருங்க x கொடுத்துட்டான். அப்ப x ஓட மதிப்பு இருக்கு 1/x. 1/xங்கிறது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரியும். 1/xங்கிறது என்னது, root 2 plus x வரும். அப்ப நம்ம x இத முத என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் நானு, முத சுருக்கணும். எப்பவுமே டினாமினேட்டர்ல இந்த மாதிரி நம்பர் வந்துச்சுன்னா அதை சுருக்கணும். அது வந்து எதுக்கு, டினாமினேட்டர்ல ரூட் இருக்கக்கூடாது. அப்ப அதை என்ன பண்ணணும், மேலே இங்கேயும் எதை வச்சு பெருக்கணும், root 2 minus 1 by root 2 plus 1 into என்னது root 2 minus 1. இது தெரியும், a square minus b square 2 minus 1 கடைசியில் என்னது 1 ஆயிடும். அப்ப இதோட மதிப்பு என்ன ஆயிடும், root 2 minus 1. இதுதான் x பிளஸ் 1/xங்கிறது என்னது, இதை மேல போடும்போது அது என்ன வரும், root 2 plus 1 ஆயிடும். அப்ப இது வந்து அடிபட்டு போயிடும். ஸோ ஆன்சர் என்னது 2 root 2. இதோடைய மொத்த ஃபைனல் மதிப்பு பாத்தீங்கன்னா 2 root 2 தான் ஆன்சர். கண்டுபிடிங்க இப்போ. x is equal to 2 minus root 3. Find x minus 1/x. எவ்வளவு கண்டுபிடிங்க. இந்த டைப் அதேதான். x is equal to 2 minus root 3. What is x minus 1/x? இது எல்லாமே எக்ஸாம்ல கேட்கக்கூடிய டைப். ஆன்சர் என்ன, அப்ப 1/x கண்டுபிடிக்கணுமா, அதேதான். வாட் இஸ் 1/2 minus root 3? 1/2 minus root 3 என்னது, 2 plus root 3 by என்னது 2 minus root 3 into 2 plus root 3 வரும். a square minus b square 4 minus 3. அப்ப டோட்டலா இதோட மதிப்பு என்ன ஆயிரும், 2 plus root 3. எதோட மதிப்பு வந்து 2 plus root 3, 1/x ஓட மதிப்பு 2 plus root 3 இதோட மதிப்பு. அப்ப x ஓட மதிப்பு இது தெரியுது. அப்ப 2 minus root 3 மைனஸ், நல்லா புரிஞ்சு, மைனஸ் வந்தா பிராக்கெட் போட்டுருங்க எப்பவுமே, இல்லைன்னா கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க, ஒண்ணுக்கு மட்டும் மைனஸ் கொடுத்துருவீங்க. இது 2 plus root 3. அப்ப அது பாத்தீங்கன்னா இது -2 ஆகும், இங்க +2 ஆகும், அடிபட்டு போயிடும். இது -√3 வரும், இங்க ஒரு -√3 வரும். அப்ப ஆன்சர் என்னது, -2 √3. சரியா, ஆன்சர் வந்து -2 √3 தான் ஆன்சர். இதெல்லாம் அடிக்கடி கேட்கிற கொஸ்டின்.
இன்னும் சில பேருக்கு இது இன்னும் பிடிபடல. சரிங்களா? திரும்ப அடுத்த ப்ராப்ளம் எழுதுங்க. பக்கத்துலலாம் பார்க்காதீங்க. தப்பா இருந்தாலும் நீங்களே தப்பா பண்ணுங்க. y is equal to 5 minus root 3. What is y plus 1 by y? எவ்வளவு? எடுத்துக்கங்க 1 by y கண்டுபிடிங்க. 1 by y னா 1 by 5 minus root 3. மேலையும் கீழையும் 5 minus root 3 ஆல plus root 3 ஆல பெருக்கணும். சரியா? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நான் முக்காவாசி எழுதிட்டேன். அடுத்து நீங்க சுருக்கி எழுதுறதா உங்களோட வேலை. சிம்பிளிஃபிகேஷன்ஸ் இருக்குல்ல, அதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் நான் அதை டைப் பண்ண கொடுத்துருந்தேன். அதை டைப் பண்ண உடனே எனக்கு அனுப்பிச்சு விடு மெயிலில். நான் பசங்களுக்கு கொடுக்கணும் எல்லாத்துக்கும். எவ்வளோங்க ஆன்சர்? இதை சுருக்குனீங்கன்னா என்ன வரும்? இது 5 plus root 3 by எவ்வளவு? 22. போனதெல்லாம் பை வரல, இதில் வருது. அவ்வளோதான். இப்போ இதை கொண்டு போங்க. இது என்னது? y plus 1 by y கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் y? அப்போ 5 minus root 3 இங்கே என்ன வரும்? plus 5 by 22 plus என்னது? root 3 by 22. அவ்வளோ. இது ரெண்டையும் கூட்டணும். 5 plus 5 by 2 5 by 2 22ங்கிறது எவ்வளோ வரும்? 22. 5ஆல் பெருக்கினா 110. 110னா என்னது? 115. 115 by 22. இங்கே என்ன வரும்? root 3 by 22. root 3 22ஆ? 22 root 3. இங்கே 1 root 3. சரிங்களா? ஆன்சர் என்னது? minus 21 root 3 by 22. This is the answer. பேசிக்கா கான்செப்ட் தெரியுதா? அதுல நார்மலா எல்லாருமே மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. தெரிஞ்சவங்க படிச்சவங்க எல்லாரும் மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடிய விஷயம். பாரு எக்ஸாம்பிள் பாருங்க. அடுத்த கொஸ்டின் எழுதுனா எழுதிக்கங்க திரும்ப. இது சாதாரண பின்னத்தை கூட்டுது. அதே மாதிரி இதுவும் பின்னத்தை கூட்டு. ரூட் 3னா ஒரு நம்பர் மாதிரி பாருங்க, அவ்வளவுதான். எல்லாம் எக்ஸ் மாதிரி பாருங்க. சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்டா சொல்லுங்க. எனக்கு 5 2 by 3 into 3. இதோட மதிப்பு சொல்லுங்க பார்க்கலாம் சீக்கிரம். 5 2 by 3 into 3. எப்படி எழுதுவீங்க? 5 இதோட மீனிங் இது பிளஸ். நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம்? அதை அப்படியே அடிச்சு போட்டுருவான். அடிச்சு போட்டு 5 2 10ன்னு போட்டுருவான். அதுக்கு தான் அந்த ப்ராப்ளமே. ஸோ 5 plus 2 by 3 இன்ட்டு என்னது? 3. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏற்கனவே பார்த்துருக்குறோம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே. இருந்தாலும் நான் திரும்ப சொல்றேன். போர்ட் மாஸ் அப்படிங்கிற ஒரு ரூல். போர்ட் மாஸ்னா என்னதுன்னா, பிராக்கெட்டுக்குள்ள ஏதாவது இருந்துச்சுன்னா அதை முதல் சுருக்கணும். அதுக்கப்புறம் தான் வெளியே உள்ளதெல்லாம் சுருக்கணும். ஆஃப்ன்ற வார்த்தை, ஆஃப்னா இன்ட்னு அர்த்தம். 4 ஆஃப் அல்லது ஆர்டர் அல்லது பவர் அது இருந்தா அந்த முதல் சுருக்கணும். 2 ஸ்கொயர் இருந்தா முதல் 4ன்னு ஆக்கிட்டு மொத்த ப்ராப்ளம் போகணும். ஆஃப் ஆஃப் 20 அப்படின்னா என்னது? அந்த ஆஃபுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும். அதுக்கப்புறம் டிவிஷன் வகுத்தல், அப்புறம் பெருக்கல், அப்புறம்
அடிஷன் கூட்டல், அப்புறம் சப்ட்ராக்ஷன் கழித்தல், அந்த மாதிரி பண்ணணும். அப்ப இங்க முதல்ல எதை பண்ணணும்? சொல்லுங்க. இது 5/2/3 சொல்லுங்க. இது வந்து உங்களுக்கு வந்து 5/2/3 சொல்லுங்க. நீங்க எப்படி 17 சொன்னீங்க? ஆன்சர் என்ன? அது கரெக்டா சொல்லுங்க எனக்கு. இது வந்து இடத்துல இருக்கு கண்டிப்பா. அது என்னவா இருக்கு? இது ஒரு நம்பர்ல. அப்ப இந்த நம்பர் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? அப்ப இது பிராக்கெட்ல இருக்கு. அப்ப இதை பண்ணுங்க. இதை சுருக்குங்க. இதை சுருக்குனா என்னது? 17/3. So therefore this is 17/3 into என்னது? 3. Therefore answer என்னது? 17. 17 is the answer. இது எக்ஸாம்ல ஒரு கேட்ட क्वेश्चन. கரெக்ட்டா எழுதுங்க. கரெக்ட்டா எழுதுங்க. நான் ஆப்ஷன்ஸ் கொடுத்துறேன் ஃபர்ஸ்ட். ஆப்ஷன் 98999 99899 99989 498. சில பேர் பாத்தீங்கன்னா எல்லா நம்பருமே ஒரே நம்பர் மாதிரி தான் தெரியும். சரியா? கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே நம்பர் மாதிரி தான் தெரியும். இப்ப கணக்க மட்டும் சொல்றேன். வாட் இஸ் தி ஆன்சர்? இஸ் 9999999 ஈக்குவல் டு என்ன? இதுல ஏதோ ஒண்ணு. வாட் இஸ் தட்? ஏயா, பியா, சியா, டியா? இதுதான் கொஸ்டின். கணக்கு 9999899 into 99 equal to எது? சியா, ஏயா? தயவு செஞ்சு ஏபிசிடிக்கு தாண்டி சொல்லுங்க. இங்க பாருங்க. இதை இப்படி எழுதலாமா? 999 into 99 பிளஸ் என்னது? 98 டிவைடட் பை என்னது? 99 into என்னது? இது எது அடிபட்டு போயிருமா? இதானே கண்டுபிடிக்கணும். சரிங்களா? சிம்பிளுங்க. ஈஸியா நீங்க பெருக்கவே தேவையில்லைங்க. 9 9ஆல பெருக்குனா எவ்வளவுப்பா? 9 9ஆல பெருக்குனா எதுல முடியும்? 1ல முடியும். அந்த 1 வந்து கடைசியில 8 கூட்ட போறேன். கண்டிப்பா வந்து ஆன்சர் என்னதுல முடியும்? 9. சரியா? அப்ப கண்டிப்பா இது ஆன்சர் கிடையாது. எல்லாமே 9 வந்திருக்கனால வேற வழி இல்ல. சரிக்கா? இது 8ல முடியற மாதிரி இருந்துச்சுன்னா 8ன்னு சொல்லிடலாம். சரிங்களா? நிறைய சில பேர் 8ன்னு சொன்னீங்க. கண்டிப்பா எது ஆன்சர் கிடையாது? 8 கண்டிப்பா ஆன்சர் கிடையாது. சரிங்களா? அப்ப நீங்க பெருக்க வேண்டியது இந்த ரெண்டு நம்பரை மட்டும் தான் பெருக்கணும். வாட் இஸ் 999 into 99? 999 into 99 பெருக்கிறது ஈஸியா கஷ்டமா? இப்படி பெருக்குனீங்கன்னா கஷ்டம் தான். சரியா? 999ங்கிறது 99ங்கிறது ஒண்ணும் கிடையாது. என்ன பண்றீங்க? 999 வந்து 100ஆல பெருக்கிறது மாதிரி. சரியா? 100ஆல பெருக்கிட்டு ஒரு 98 ஒரு 99 கழிக்கிற மாதிரி. அப்போ 100ஆல பெருக்குனீங்க என்ன வரும்? இது வருமா? 100ஆல பெருக்குனா இதானே வரும். இதுல இருந்து எதை கழிக்கணும்? 99 கழிக்கணும். ஆனா 99 கழிக்கிறதுக்கு முன்னாடி அங்க 98 ஆட் பண்ண வேண்டி இருக்கு. அப்ப எதுக்கு நீங்க போய் 99 கழிக்கிறீங்க? 1 மட்டும் கழிச்சா போதுமே. சரியா? நீங்க எதுக்கு 99 ஆட் பண்ணி திரும்ப? அப்ப இதுல இருந்து எதை கழிச்சா போதும்? 1ங்கிற நம்பரை மட்டும் கழிச்சா போதும். அப்ப ஆன்சர் என்னன்னா 99,900 minus 1. என்ன ஆன்சர்? 98,999 ஆன்சர்.
இல்லைன்னா பெருக்கி பார்த்துக்கங்க. எப்படியாவது போடணும். எப்படி போட்டாலும் 40 செகண்ட்ஸ்ல ஈவன் கன்வென்ஷன்ல பெருக்குனா கூட ஆன்சர் பண்ணு. நான் சொல்றது ஷார்ட்கட் இப்படி கண்டுபிடிக்கலாம். அடுத்து சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப பேசிக்கான மாடல்ல கேட்பாங்க क्वेश्चंस. இந்த மாடல்ல கேட்பாங்க. What is the value? மதிப்பு என்ன டோட்டலா? So 49 என்னது? இது 7 7 29 7 36 36 இது ஃபுல்லா சேர்ந்து என்ன ஆயிருது? 6 6 + 19 25 5 5 + 11 16 4 4 + 5 9. So ஆன்சர் என்னது? √9 வரும் கடைசில. So therefore answer is what? 3. ரைட். இப்ப அடுத்து வந்து உங்களுக்கான क्वेश्चन கரெக்ட்டா சொல்லுங்க. கீழ்க்கண்டவற்றில் எழுதுங்க. கீழ்க்கண்டவற்றில் எது? கீழ்க்கண்டவற்றில் எது பெரியது? கீழ்க்கண்டவற்றில் எது பெரியது? Which is greatest? Which is greatest? இது நல்ல क्वेश्चन. நாலு நம்பர் கொடுத்திருக்காங்க. இதுல எது பெருசு அப்படின்னு கண்டுபிடிங்க. சரிங்களா? ஈவன் நீங்க கால்குலேட்டர் யூஸ் பண்ணா கூட சில சமயம் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா கால்குலேட்டர் ஈன்னு காட்டும். என்ன அப்படின்னு என்ன அர்த்தம்? அதை கண்டுபிடிக்க முடியாது. எக்ஸ்பான்ஷன் ஆயிடும், பெருசாயிடும். இதே நான் 60 600 ஆக்குறேன்னா சுத்தமாகும். பெரிய ஈ காட்டி ஆஃப் ஆயிடும், சூடாயிடும். பட் நீங்க உடனே கண்டுபிடிக்கலாம். இதுல எது பெருசு? ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எப்பவுமே நம்ம ஐடியா என்ன அப்படின்னா ஒரு காமனா அந்த பவர் வந்து ஒரு காமனா இருக்கிற மாதிரி பார்க்கணும். இங்க வந்து நீங்க இதெல்லாம் திரும்ப பவர் இருக்கிற ஏற்கனவே பவர்ல இருக்கு. சரியா? அப்ப இது என்ன பண்ண போறேன் அப்படின்னா அந்த ஒரு ஐடியா கிடைக்கும். மேல இருக்க நம்பர் எல்லாம் பாருங்களேன். மேல இருக்க நம்பர்லாம் பவர்ல இருக்க நம்பர்லாம் எதோட தொடர்புடையதா இருக்கு? 6. உங்க ஒரு ஆளுக்கு 6 மாதிரி தெரியும், எனக்கு அது வேற மாதிரி தெரியும். கொஞ்சம் பெருசா தெரியும். என்ன தெரியும்? எல்லாமே 12ஓட தொடர்புடையதா நம்பர். 6 எடுத்தீங்கன்னா ஏன் எடுத்தீங்க? 6ஓட தொடர்பு நினைச்சீங்கன்னா இன்னும் ரொம்ப கஷ்டப்படணும். 12ஓட பாத்தீங்கன்னா HCF சொல்ல போனா இங்க HCF ஓட அப்ளிகேஷன் சொல்ல போனா அது 60 48 36 24 இந்த 4 நம்பர் வகுக்கிற நம்பர் எது? 12. அப்ப பாருங்களேன் ஒரு சின்ன நம்ம அந்த ஒரு இதுல உள்ள ஒரு ப்ராப்பர்ட்டி என்னன்னா இந்த a பவர் m பவர் n ஈக்குவல் டு என்னது? a பவர் mn அந்த கான்செப்டை எழுத போறேன். சரிங்களா? அதை பின்னாடி எழுதிக்கங்க. இந்த கான்செப்ட் ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இது உங்களுக்கு மோஸ்ட்லி தெரியும். a பவர் m பவர் n ஈக்குவல் டு a பவர் mn. இங்க பாருங்களேன் இந்த 2 பவர் இந்த 60 எப்படி நம்ம எழுதுறேன்? 2 பவர் 5 பவர் 12 இப்படி எழுதலாமா? எழுதலாமா எழுதக்கூடாதா? அப்ப இதை எப்படி எழுதலாம்?
3 பவர் 4 பவர் 12 இதை எப்படி எழுதலாம் 4 பவர் 3 பவர் 12 இதை எப்படி எழுதலாம் 5 பவர் 2 பவர் 12 நான் ஒண்ணுமே பண்ணல கொடுத்திருக்க நம்பர் அடுத்து ஒரு சின்ன ஸ்டெப்பா எழுதிருக்கேன் இப்போ எனக்கு வந்து கொஞ்சம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி தெரியுது பவர் எல்லாம் ஒண்ணா ஆக்கிட்டேனா கீழே இருக்க நம்பர்ல எது பெருசோ அதான் என்னது பெருசு அவ்வளவுதான் முடிஞ்சு போயிடுச்சு அவ பாருங்க இது என்னங்க 2 பவர் 5 எவ்வளவுங்க 32 to the power 12 இது என்னது 81 to the power 12 இது என்னது 64 to the power 12 அப்ப இது என்னது வெறும் 25 to the power இப்ப பாருங்களேன் இதுல உள்ளதுல எது பெருசு இதுதான் பெருசு 81 to the power 12 பெருசு அப்பனா அதோட கரஸ்பாண்டிங் நம்பரான எது பெருசு 3 power 48 தான் உள்ளதுலயே பெருசு உள்ளதுலயே சிறுசு எதுன்னு கேட்டான்னு வச்சுக்கங்களேன் ஆன்சர் என்ன இதுதான் சிறுசு சாதாரண ஐடியா என்னன்னா மேல பவர் ஒண்ணா இருந்தா கீழே உடனே கண்டுபிடிச்சிடணும் மேல வித்தியாசமா இருக்கு கீழே வித்தியாசமா இருக்கு மேலே வித்தியாசமா இருக்கு கண்டுபிடிக்க முடியாது ஒண்ணு கீழே எல்லாம் ஒண்ணா ஆக்கணும் இல்ல மேலே எல்லாம் ஒண்ணா ஆக்கணும் இதுதான் ஐடியா டு கம்பேரிசன்ல எப்பவுமே அடுத்து இதில் எது பெரியது √2 cube root of 3 6th root of 20 எது பெரியது அப்படின்னா 10 வச்சு 10 6th root of 10 ஐடியா 6th root of 10 இதுல எது பெரியது அப்படின்னா அப்ப பாருங்க இது என்னது 2 பவர் 1/2 இது என்னது 3 பவர் 1/3 இது என்னது 10 பவர் 1/6 இப்ப எல்லாத்தையும் என்ன எடுக்க போறேன் எல்லாத்துக்கும் இது வந்து எல்சி அப்ளிகேஷன் மேல பவர் எல்லாம் ஒண்ணாக்க போறேன் அப்ப எல்லாத்துக்கும் காமனா என்ன பவர் எடுக்கலாம் 2 3 6க்கு எல்சிஎம் என்ன 2 3 6க்கு 6 அப்ப மேல எல்லாம் 6 எடுங்க 6 எடுங்க 6 எடுங்க therefore இது என்னது 2 பவர் 3 இது என்னது 3 ஸ்கொயர் இது என்னது 10 அப்ப எது பெருசு இதுதான் பெருசு எது சிறுசு இது அப்படி வரிசையா தான் கரெக்டா இருக்கு சிறுசு அதுக்கு அடுத்த பெருசு அதுக்கு அடுத்த பெருசு ஏன்னா இது 8 இது 9 இது 10 சோ ஆர்டர் வரிசையாவே இருக்கிறது கண்டுபிடிச்சிட்டோம் கீழ்கண்டவற்றில் எது சிறியது கீழ்கண்டவற்றில் எது சிறியது 4th root of 2 5th root of 5 10th root of 12 20th root of 50 ஆர்டர்ல எழுதுங்க எது சின்னது பெருசு எல்லாமே கண்டுபிடிச்சோம் ஒரே கான்செப்ட் அடுத்த லைன்ல எழுதுனீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சு போயிடும் ஆன்சர் என்ன பவர் எடுப்பீங்க எல்லாத்துலயும் பேனாவே எடுக்க தேவையில்லைங்க பேனாவே எடுக்க தேவையில்லை பார்த்தாலே தெரியுது 4 5 10 20 எல்சிஎம் என்ன 4 5 10 20 எல்சிஎம் அப்ப எல்லா பக்கமும் எதை பவர் எடுக்க போறீங்க 20 எடுக்க போறீங்க எல்லா பக்கமும் 20 எடுத்தீங்கன்னா இது 2 to the power என்ன வரும் 2 to the power என்ன வரும் 5 2 to the power 5 என்னது 32 5 பவர் என்ன வரும் 4 5 பவர் 4 என்னது 25 25 625 இது என்னது 12 பவர் 2 144 இது என்னது
50. எது சிறுசு? எது சிறுசு? இதான் சிறுசு. எது பெருசு? இதுதான் 5√5 தான் இருக்கிறதுலே பெருசு. மத்தெல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி. இதே அசெண்டிங் ஆர்டர்ல கேட்கறாங்கன்னு வச்சுக்கங்களேன், ஏறு வரிசையில் எழுதுங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எழுது, இறங்கு வரிசையில் எழுதுங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எழுது. அடுத்து எழுதிங்க, கரெக்டா சொல்லுங்க. இது அடிக்கடி கேட்கிற கொஸ்டின். சார் √5 + √3, √5 - √3, இது இப்படி கூட கேட்கலாம். x is equal to இது, y is equal to √5 - √3 by √5 + √3. x plus y எவ்வளவு? அடிக்கடி கேட்கிற டைப். கண்டுபிடிங்க. அப்படியே எழுதுங்க. √5 by √3 by √5 minus √3 plus √5 minus √3 by √5 plus √3 equal to. இப்ப பாருங்க, டினாமினேட்டர் இந்த மாதிரி இருந்தா டினாமினேட்டர் என்ன பண்ணுவோம்? இது ரெண்டையும் என்ன பண்ணிக்குவோம்? நம்ம பெருக்குவோம். சரியா? இது ரெண்டையும் பெருக்குவோம் அப்படின்னா √5 minus √3 into √5 plus என்னது? √3. ரெண்டு நம்பர் இருக்குங்க, a by b னா இது ரெண்டையும் பெருக்கிறோம் டினாமினேட்டர்ல. அப்புறம் குறுக்கால பெருக்கும். குறுக்கால பெருக்கும்போது இது √5 plus √3, இது என்னது? அதுவும் √5 plus √3. அப்ப ரெண்டையும் பெருக்கினா என்னது? √5 by √5 plus √3 என்னது வந்துடும்? ஹோல் ஸ்கொயர். அடுத்து என்ன வரும்? பிளஸ் √5 minus √3 என்னது? ஹோல் ஸ்கொயர். சரியா? அப்ப அடுத்த லைன்ல அவ்வளவுதான் ஆன்சர், முடிஞ்சு போச்சு. வாட் இஸ் டினாமினேட்டர்? a plus b into a minus b. 5 minus 3. சோ இது டினாமினேட்டர் 2 ஆயிடுச்சு. நியூமரேட்டர் பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். அந்த ஃபார்முலா கூட நீங்க பார்த்திருக்கலாம், இல்ல ஃபார்முலா பார்க்கறனா கூட இங்க பாக்கலாம். இத என்ன ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இது வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா 5 plus 3 plus √2 15. √5 into √3 னா √15. இங்க பாத்தீங்கன்னா +5 plus 3 minus √2 15. அவ்வளவுதாங்க. இது அடிபட்டு போயிருங்க. 5 5 10 16 16 by 2. சோ பாருங்க, இவ்வளவு பெரிய ஒரு மாதிரியா இருக்கிற நம்பரை பார்த்து கடைசியில சுருக்கணும்னா என்ன வந்துருச்சு? 8ன்னு வச்சுன்னு. இது நல்ல பிடிச்ச நம்பர். அங்க ஆன்சர் என்ன போட்டிருப்பான்? 8 போட்டிருப்பான், அப்புறம் 3√3 ஒன்று போட்டிருப்பான், எல்லாம் போட்டிருப்பான். நம்மளால பார்ப்பான் இவ்வளவு பெரிய எதை போகும்போது எப்படி 8 வரும்? வராதே. அடுத்து கண்டுபிடிங்க. 1 by √3 plus √4 plus 1 by √4 plus √5 plus 1 by √5 plus √6 plus dot dot
plus 1 by root 8 plus 3 அல்லது root 9 equal to என்னன்னு கேட்பான். எனக்குமே இந்த மாதிரி நிறைய சீக்வன்ஸாக கொடுத்து ப்ளஸ் ப்ளஸ்ன்னு கேட்டால் என்னன்னு ஏதாவது ஒன்று எடுத்து என்னன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா அதே மாதிரி தான் மற்றதெல்லாம் வரும். அப்போ நம்ம இதை மட்டும் தூக்குவோம். சரிங்களா? இதை மட்டும் தூக்கி கண்டுபிடிப்போம். 1 by root 3 plus root 4 is equal to இதை நம்ம பண்ணுங்க. பண்ண என்ன வரும்? மேலே என்ன பண்ணும்? root 3 minus root 4 by என்ன வரும்? -1. அப்போ இதெல்லாம் சுருக்குறீங்கன்னா என்ன வரும்? root 4 minus root 3ன்னு வரும். சரியா? அப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா root 4 minus root 3ன்னு எழுதலாம். இதே லாஜிக்கில் தான் இங்கே நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? இதை எப்படி எழுதலாம்? root 5 minus root 4ன்னு எழுதலாம். root 6 minus root 5ன்னு எழுதலாம். கடைசியில் root 9 minus root 8ன்னு எழுதும் போது நிறைய அடிபட்டு போய் கடைசியில் மிஞ்சுறது ஒன்னே ஒன்று தான். 2 இருக்கும். சரியா? என்னன்னு பார்க்கலாம். அப்போ இதை மட்டும் எப்படி எழுதலாம்னு சொல்லலாம். இப்போ தான் கண்டுபிடிச்சோம். இதை என்ன எழுதலாம்? root 4 minus root 3. இதை எப்படி எழுதலாம்? அடுத்து சொல்ல போனோம் ப்ளஸ் root 5 minus root 4. அடுத்து எழுதலாம் root 6 minus root 5. இப்படி எழுதலாம். கடைசியில் என்ன வரும்? root 9 minus root 8. இதெல்லாம் அடிபட்டு போயிரும் பாருங்க. 4 4 5 5 6 6. அப்போ இங்கே மீதி இருக்கிறது என்னது? இந்த 8ம் இங்கே இருக்கிற ஒரு 8 வரும், அடிபட்டு போயிடும். அப்போ ஆன்சர் இது தெரியும் நமக்கு 3. ஸோ therefore ஆன்சர் என்னது? 3. இங்கே இருக்கிற மைனஸ் root 3. ஸோ therefore ஆன்சர் இஸ் 3 minus root 3. ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் என்ன அப்படின்னா, இங்கே கிளாஸில் மொத்தம் நிறைய வெரைட்டிஸ் இருப்பாங்க. ஒவ்வொரு வெரைட்டிஸ் எப்படின்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வெரைட்டி எப்படின்னா, மோஸ்ட்லி எல்லாருமே இந்த ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரியாது, என்னால் கற்றுக்கிட்டா கற்றுக்குவேன் அப்படின்ற அப்ரோச்சில் இருக்கிற யாருமே கற்றுக்கலாம். நான் பிஇ படிச்சிருக்கேன், எம்எஸ்சி மேத்ஸ் படிச்சிருக்கேன், எம்டெக் படிக்கிறேன், எனக்கு தெரியாதுன்னு நினச்சிங்கன்னா அங்கே ஒன்றுமே தெரியாது. அந்த ஆப்டிடியூட்ல யாரும் இல்லை. அந்த மாதிரி ஓவர் கான்ஃபிடன்ஸ் யாரும் இல்லை, நான் பார்க்கல. சரிங்களா? ரைட். ஸோ அதனால் கற்றுக்கிட்டா கற்றுக்குவேன் அப்படின்றது ஒரு சைடு. இன்னொரு கேட்டகரினா ஒரு தடவை அவங்களுக்கு கொடுத்தா புரிஞ்சுக்குவாங்க. அடுத்த கேட்டகரியா பீப்புள் எப்படின்னா, ஒரு தடவை புரிஞ்சுக்குவாங்க, கொஞ்சம் அதை மாற்றி கொடுத்தா கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அப்புறம் கிளாஸஸ்ல இருக்க முடியும், தனியாக அதே ப்ராப்ளத்தை எடுத்து சால்வ் பண்ணும்போது கஷ்டப்படுவாங்க. இன்னொருத்தவங்க அந்த பேசிக்ஸே தெரியாம இருக்கும். ரொம்ப நான் சொல்றது இப்போ அடிஷன் 3 + 1/3 ஆட் பண்றதே கஷ்டமா இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த பேசிக்கெல்லாம் நீங்க தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? 3 + 1/3 ஆட் பண்றது அந்த மாதிரி. ஸோ யாரா இருந்தாலும் திரும்ப நான் சொல்லியிருக்கேன், ப்ராக்டிஸ் பண்ணா யாரா இருந்தாலும் கற்றுக்கலாம். அதனால இப்போ நான் இந்த கிளாஸ் முடியறதுல வந்து ஐ எம் கோயிங் டு கிவ் யூ ஒரு 20 கொஸ்டின்ஸ் கொடுப்பேன். சரிங்களா? அந்த 20 கொஸ்டின்ஸ் வந்து நீங்க ஒவ்வொரு இப்போ இதுலேருந்து வரக்கூடிய இந்த வாரத்தில் நடக்கக்கூடிய ஆல்மோஸ்ட் எல்லா டாப்பிக்கையும் நான் கொடுக்க போகிறேன். சரிங்களா? 20 கொஸ்டின்ஸை கொடுத்துருவேன். 20 கொஸ்டினை நீங்கள் தான் வீட்டில் சால்வ் தெரியல. அதில் சில கொஸ்டின் எனக்கு தெரியலேன்னு தப்பு பண்ணால் கூட பரவாயில்ல. ஆனால் அப்படியே ஒரே மாதிரியே இருந்துச்சுன்னா அந்த காலேஜில் கொடுக்குற அசைன்மெண்ட் மாதிரி இருக்கக்கூடாது. சரியா? அந்த ப்ராப்ளத்தில் நீங்கள் சால்வ் பண்ணணும். என்ன தப்பு வந்தாலும் சால்வ் பண்ணி என்கிட்ட வந்து அதை வந்து சப்மிட் பண்ணணும். சரிங்களா? ஒரு 20 கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு டாப்பிக்லையுமே. சரிங்களா? இப்போ இன்னைக்கு சிம்பிளிஃபிகேஷன் பர்சன்டேஜ்னா அதுக்குரிய வந்து உங்களுக்கு கிளாஸ் முடியும் போது நான் தருவேன். ஸோ அதை நீங்கள் வந்து வீட்டில் போய் அதை சால்வ் பண்ணணும். நீங்களா தனியாக கிளாஸ் எடுத்து பாருங்க, நோட்ஸ் எடுத்து பாருங்க, படித்து முடிச்சுட்டு ஈவன் தெரியலனா கூட அந்த பார்த்துட்டு சால்வ் பண்ணியிருப்போம்ல, அதையாவது பார்த்தாவது சால்வ் பண்ணுங்க. ஆனால் எல்லா கொஸ்டின்ஸும் கம்ப்ளீட்லி சால்வ். அது எதெல்லாம் சால்வ் பண்ணீங்க, பார்த்து சால்வ் பண்ணீங்க போகும்போது உங்களுக்கு தெரியும் எதெல்லாம் ஏன் மிஸ்டேக், ஏன் ஸ்டார்டிங் ப்ராப்ளம் அப்படிங்கிறது தெரியும். சரிங்களா? ஸோ அதனால் அதுதான் அந்த ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். மேத்ஸ் கிளாஸ்ல இங்கே போடுறத விட, கிளாஸ்ல கொடுத்து சால்வ் பண்றதை விட அடுத்த ஸ்டெப், இன்னொரு ஸ்டெப் என்னன்னா ப்ராப்ளம் கொடுத்து நீங்களா சால்வ் பண்ணிட்டு வரணுங்கிற அடுத்த ஸ்டெப். ரைட். ஒரு பிரேக் முடிச்சுட்டு இதை கண்டினியூ பண்ணும். இது பர்சன்டேஜஸ் இருக்கும், அதை கண்டினியூ பண்ணும். ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு தான் நான் மெயில் அனுப்பிச்சிருவேன் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் PDF ஃபைல்.